பாரு, பல வகையும் புரியும் பாரு. பாடல் புரிந்து பார்க்கலாம், பண்ணி சைக்கலாம், பள்ளிக்கூடமின்றி பாடலாம். பாடு பாடி பாடு, பாடு பாடி பாடு, புரியலையா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு பாடறிவோம் படிப்பறிவோம் ரிவ்யூ ஷோ. என்னடா எங்கேயோ வாரங்கேந்தோ வந்திருக்கானே அப்படின்னு பாக்குறீங்க, அது எனக்கு புரியுது. ஒரு சில பிரச்சனைகள் இன்னைக்கு, அதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நம்ம நடத்துறோம். இப்ப நான் முதல்லயே சொல்லிடுறேன் உங்களுக்கு, ஏன்னா எதுவா இருந்தாலும் நாங்க பிராங்காவே பேசி எங்களுக்கு பழகம். எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் அடிக்கடி இன்னைக்கு கரண்ட் போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு வந்து ரெண்டு பிரச்சனை. ஒண்ணு வந்து எங்க வீட்டுல அடிக்கடி கரண்ட் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு நான் யூஸ்வலா போய் பண்ற ஆபீஸ்ல எழுத்தாப்புல வந்து பில்டிங் இடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நான் அங்க போய் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பில்டிங் இடிக்கிற சத்தம் தான் கேட்கும். ஸோ அதனால நான் இன்னைக்கு வந்து வீட்ல இருந்தே பண்றேன். ஸோ எங்க வீட்டு பெட்ரூம்ல இருந்து தான் பண்றேன். அதனால பின்னாடி கட்டலாம் தெரியும், அங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ திடீர் அப்படின்னு கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா இன்னும் கவலையப்படாதீங்க, நாங்கள் எல்லா பேக்கப் பிளானோட பக்காவா வந்துருக்கிறோம். அதுக்கு தான் நம்ம இப்போ விக்னேஷ் பையனை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோம், எப்படி இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணணும்னு. நேற்று யூடியூப் லைவ் பண்ணாப்ல நம்ம விக்னேஷ். ஸோ அப்ரெண்டிஸை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அவருக்கு வந்து எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணுங்கிறது நல்லாவே தெரியும். அதனால சப்போஸ் கரண்ட் போச்சு அப்படின்னா கூட கவலையப்படாதீங்க, அடுத்த 3-4 நிமிஷத்துல வந்து விக்னேஷ் பைய போல வந்துருவார். வந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே பக்காவா நடத்தி கொண்டு போவாரு. ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கரண்ட் பிரச்சனை வந்து சென்னை ஃபுல்லா இருக்குது போல இருக்கு. இந்த சீனு இப்பதான் ஃபோன் பண்ணாரு, நாகுபாய் எங்க வீட்டுல கரண்ட் போயிடுச்சு, இப்ப நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அவங்க அம்மா வீடு ரொம்ப தூரம் இல்ல, பக்கத்துல தான். ஸோ அதனால கவலைப்படாதீங்க, அவரும் சீக்கிரமா வந்துருவாரு. ஆனா நம்ம அதுக்காக 6 மணி ஷோ 6 மணிக்கு ஆரம்பிக்காம இருக்க முடியாது. அதனால நான் வந்துட்டேன். எப்படியா இருந்தாலும் நமக்கு வாய் இருக்கு, அதான் சமாளிச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து கிளம்பி வந்துட்டேன். ஸோ அகைன் மக்களே, இந்த வாரமும் வந்து நல்ல வரவேற்பு, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 300 சொச்சம் என்ட்ரிஸ் வந்து இருந்தது ஃபார்ம்ல. அதுல யூனிக் என்ட்ரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒரு 225-230 ஜாயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே ரெவ்யூ பண்ணியிருக்கோம். அது எல்லாத்துக்கும் ஃபீட்பேக் 1.5 அடி திருக்குறள் ஃபீட்பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். அது எல்லாமே உங்களுக்கு எப்படியுமே அனுப்பப்படும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. ஸோ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள வந்து உங்களோட ஃபீட்பேக் உங்க இமெயில வந்து தொபக்கட்டிட்டு விழும். அதை பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம். ஸோ அது ஒரு பக்கம் இருக்க, இந்த வாரம் எப்படி இருந்தது? அதாவது நம்ம போன வாரம் பேசினோம், குவாலிட்டி ஆஃப் சிங்கிங் வந்து ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீசிங். எல்லாம் சூப்பரா பாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் சொன்னோம். தென்றல் வந்து என்னை தொடும்ல வந்து நல்லா இருந்தது. ஆக்சுவலா ஓவரால் குவாலிட்டி ஆஃப் சிங்கிங் நிறைய. இப்போ ஒரு 10 பேர் கேட்கறோம் அப்படின்னா அதுல வந்து 8-9 பேர் வந்து ஆல்மோஸ்ட் நல்லாவே பாடினாங்க. அப்கோர்ஸ் நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு, அது வேற விஷயம். பட் இந்த சுதி சுத்தம், அந்த தாளத்துல பாடுறது, அது எல்லாமே வந்து பக்காவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன வாரம். இந்த வாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, நாங்க வந்து இந்த ஷோ எதுக்கு அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து சேர்ந்து கத்துக்கிறோம். நானும் கத்துக்கிறீங்க, நீங்களும் கத்துக்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்து கத்துக்கிறோம். 4 பேர் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம கொடுக்குற ஃபீட்பேக் வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும். சும்மா வந்து அதே செமையா பண்ணிங்கப்பா, எல்லாம் செம்மப்பா, என்ன அடுத்தது நீங்களா பிளேபேக் சிங்கர் தான்ப்பா அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. அதை நீங்களும் விரும்ப மாட்டீங்க. நாங்க முதல்ல இருந்து டிரைவ் பண்ற விஷயம் அதுதான். நாங்க உள்ளபடி பேசுறது தான் நமக்கு வந்து வரும். ஏதாவது நம்மளோட பாலிசி அதெல்லாம் கிடையாது, அதுதான் வரும். சிம்பிள். ஏதாவது நம்ம வந்து ஒரு சஸ்பென்ஸை கூட பிரேக் பண்ணாம வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த வாய் உளறிடும். உங்களுக்கே தெரியும், அது நீங்க நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. ஸோ அதனால வந்து உண்மையான ஒரு ஃபீட்பேக்கை கொடுக்கணும் அப்படின்னா இந்த வாரம் குவாலிட்டி ஆஃப் த ஜாயின்ஸ் வந்து கொஞ்சம் டிப்பா இருக்கு. இது எதனால அப்படின்னு வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். மென்டார்ஸோட நான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணேன், எதனால வந்து கொஞ்சம் குவாலிட்டி டிப்பா இருக்கு அப்படின்னா. ஒரு விஷயம் நாங்க புரிஞ்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நீ ஒரு காதல் சங்கீதம் வந்து ஒரு சிம்பிளான சாங் தான் அப்படின்னு நம்ம மைண்ட்ல பர்சீவ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு தாட் தான். இந்த பாட்டு தானப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டா எடுத்துட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. நானே ஜாயின் பண்ணியிருந்தேங்க, நானே சரியா பாடல. ஆக்சுவலா நானே திருப்பி கேட்டு பார்க்கும்போது நான் திருப்பி போயிட்டு சீனு சொல்லி கொடுத்த எபிசோட பார்த்தேன், நானே சரியா பாடல. நீ ஒரு காதல் சங்கீதம் ஆரம்பமே, நீ ஒரு காதல் சங்கீதம், அங்கேயே நிறைய பேர் சரியா பாடல. அங்கேயே போச்சு, ஃபர்ஸ்ட் பால் போல்டு அப்படிங்கிற மாதிரி. அதுல நிறைய விஷயங்கள் அவர் சொல்லி கொடுத்த நான் திருப்பி போய் கேட்டேன் யூடியூப் வீடியோவை. அதுல வந்து அவர் சொல்லியிருக்காரு, நீ ஒரு காதல் சங்கீதம், இவ்வளவு விஷயம் இருக்குன்னு அதுல சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம நிறைய பேர் அந்த விஷயத்தெல்லாம் யோசிக்கவே இல்லை. டமால் ஏதோ பாடி
முடிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோடிச்சு. இந்த தப்ப நானும் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணிருக்கோம். நம்ம எது பண்ணாலும் சேர்ந்து பண்றோங்க. நல்லா பண்ணாலும் சேர்ந்து பண்றோம், சொதப்பினாலும் சேர்ந்து சொதப்புறோம். அதுதான் நம்ம ஃபேமிலி கிட்ட பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தான். ரைட். ஸோ இதுதான் நான் உண்மையான ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைச்சேன், உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அடுத்த வாட்டிலே நம்ம பாட்டு ஏதாவது நம்ம சொல்லி கொடுக்கும் போது சில நம்ம பர்சீவ் பண்ணும்போது மைண்ட்ல வந்து இது ஈஸியான பாட்டு தான் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் நம்ம போடுற எஃபர்ட்டை நம்ம குறைச்சிடக்கூடாது. அதுக்காக தான் நமக்கு வந்து மென்டார்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப அழகா பிரிச்சு ரொம்ப ஸ்லோவாகவும் சொல்லி கொடுத்துருந்தாரு. நான் திருப்பி அந்த யூடியூப் வீடியோ போய் கேட்கும் போது ஐயோ கொஞ்சம் அவசரப்பட்டோமே, கொஞ்சம் பொறுமையா இருந்து கத்துட்டு பாடிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அந்த மாதிரி ஐம் ஷோர் உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதோ நெட் இஷ்யூ அந்த மாதிரிலாம் ஏதோ பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. சரி, என்னங்கிறத பார்ப்போம். ஏதாவது எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குதா மக்களே? நம்மளோட பாடறிவோம் படிப்பறிவோம் வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. எல்லாம் கரெக்டா போதான்னு போடுங்க. விஜய் எல்லாம் கரெக்டா இருக்கா விஜய்? ஏன்னா என்னமோ சைட்ல என்னமோ நெட் இஷ்யூ அப்பாலஜிஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க விஜய். ஸோ அதெல்லாம் பார்த்தா இதுக்கு முன்னாடி என்ன வந்தது அப்படின்னு தெரியல. வை சோ லேட் டு ஸ்டார்ட்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லைவ்ல தானே இருக்கிறோம். லேக் இருக்குன்னு நினைக்கிறேன், இன்டர்நெட் இஷ்யூஸ்னால மேபி லேக் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆடியோ வரலங்கிறாரு ஒருத்தர். ஐயோ நிறைய பிரச்சனைகள் இருக்கும் போல இருக்கு இன்னைக்கு. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன வந்துடுச்சா? வி ஆர் ஆல்ரெடி லைவ். எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுங்க எல்லாரும். ஓகே, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சைட்ல வந்து அப்படியே டைப் பண்றேன். இஸ் இட் நாட் கமிங் அப்படின்னு கேட்டு டைப் பண்றேன். ஏன்னா எனக்கு ஃபீட்பேக் அந்த லேக் இருக்கு, கொஞ்சம் லேக் இருக்கு. யூஸ்வலா வந்து ஒரு அரை நிமிஷம் லேக் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மேபி 1 நிமிஷம் கிட்ட. ஆல் குட் சொல்லிட்டாங்கப்பா, எல்லாம் சூப்பரா. நம்ம மக்கள்லாம் வந்தாச்சு. ருக்மணி பிச்சை, அசூரி சிவா. இதுல இன்னொன்னு என்ன தெரியுமாங்க, இந்த ஸ்கூல்ல எல்லாம் நம்ம ஒரு கோச்சிங் கிளாஸ் அப்படின்னு போவோம், ஸ்கூல்னு ஒன்று போவோம். இந்த மாதிரிலாம் போகும்போது அங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. அந்த மாதிரி பாடறிவோம் படிப்பறிவோம் ஃப்ரெண்ட்ஸ்னே இருக்காங்க. நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. ஸோ இதுல வந்து சில பேர்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. நோட் பண்ணது வந்து இவங்க ருக்மணி பிச்சை வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் போட்டாங்கன்னா அசூரி சிவா கண்டிப்பா வந்து அதுக்கு ஒரு ரிப்ளை போடுவாரு. அதுக்கு இவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் போடுவாங்க. அங்கேயே ஒரு சாட் நடக்கும். இதெல்லாம் நான் கவனிச்சிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி வந்து தேர் ஆர் குட் மியூசிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் கெட்டிங் ஃபார்ம். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இங்க வந்து ஏதாவது பாடறிவோம் படிப்பறிவோம் குடும்பத்திலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு கூட ஏதோ போட்டிருந்தாரு அசூரி சிவா, நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட இன்வைட்லாம் வந்து ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ருக்மணி பிச்சை கிட்ட. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த குடும்பம் பெருகிட்டே போகுது. அதே மாதிரி அதுல நிறைய நட்பும் வளருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. சரி, ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து ரெவ்யூ ஷோ. இன்னைக்கு என்ன பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு வந்து ரெவ்யூ பண்ணுவோம் பாட்டெல்லாம். ஒரு 12 பாட்டு எடுத்துன்னு வந்து ஆடியன்ஸ்க்கு, அதாவது உங்களெல்லாம் வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு 12 கொலாப்ஸை கொண்டு வந்து அதை பிளே பண்ணி காமிப்போம். அதை தவிர ப்ராமிசிங் ஜாயின் ஒன்று இருக்கும், எல்லாம் தெரிஞ்சுதான் உங்களுக்கு. அதை தவிர நம்ம மென்டி ஜாயின் பண்ணதையும் வந்து நம்ம போட்டுட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஆனா இந்த ரிவ்யூலாம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாரத்தோட மென்டார் வரணும். அந்த மென்டார் வந்து இப்பதான் வந்து கஷ்டப்பட்டு எங்கேயோ அவங்க அம்மா வீட்டுல போயிட்டு எல்லாத்தையும் செட்டப்லாம் பண்ணி சட்டைக்கட்டை எல்லாம் சரி பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுவார். அது வரைக்கும் நமக்கு பொறுத்து இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 2 வாரமா பண்ணிட்டு இருக்கிற வேலை என்ன அப்படின்னா, உங்கள ஒருத்தர் நம்ம ஷோக்கு வந்து சிறப்பிக்கிறது வந்து இப்ப வாரம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி உங்கள ஒருத்தர் உங்களை மாதிரியே கண்டினியூஸா ஃபாலோ பண்ற ஒருத்தர் ரெவ்யூ ரிக்வெஸ்ட் ஃபார்மை ஃபில்அப் பண்ணாமையே இருந்தது கிடையாது இது வரைக்கும். எல்லா பாட்டியும் ஜாயின் பண்ணிருக்காங்க, ரெகுலரா ஃபாலோ பண்றாங்க, நல்லா கத்துக்கிறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நாங்களும் அந்த ஸ்கேல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து மேல போயிட்டே இருக்கிறத நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்மிடையே வரப்போகிறார்கள். அவங்க யார் இல்லைங்க, நன் அதர் தென் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தான். அகைன் இந்த பேர்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க கமெண்ட்ல, பார்க்காம இருந்து மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்களை கூப்பிட்டுலாமா? நன் அதர் தென் சௌமியா சுந்தர் வித் us right now on the show. சௌமியா வணக்கம். ஹாய் நாகு. ஹாய் ஆல். நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருக்கும். பளிச்சுன்னு நேத்து நம்ம டெஸ்டிங் கால் பண்ணும்போது இருந்ததோட இப்ப பளிச்சுனே இருக்கீங்க. சூப்பரா. ஆமா, கொஞ்சம் மேக்கப் லைட் எக்ஸ்ட்ரா லைட் எல்லாம் போட்டு கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டு டச் அப்லாம் பண்ணிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. எஸ் யூ ஆர் ரைட். சூப்பர் சௌமியா. சோ சொல்லுங்க சௌமியா. சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அதாவது மக்கள்ல ஒருத்தரா நான் வந்து இத்தனை நாள் இருந்து ஷோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு உங்களை ஒருத்தரா வந்து உட்கார்ந்திருக்கேன். அதுவே எனக்கு பெரிய. நானே மக்கள்ல ஒருத்தர தான் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு நீங்க இப்படி பிரிச்சு பேசுறீங்க? ஒரு ஹாய் மெசேஜ் மக்கள்ல நான் கொடுத்துட்டு இருப்பேன் இல்லையா? இப்ப நேர்ல இருந்து ஒரு ஹாய் மெசேஜ் கொடுக்கிறது ஒரு ஸ்பெஷல் இல்லையா? கண்டிப்பா. Thank you so much for your entire team. என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் நம்ம
மென்டாஸ் 4 பேருக்கும் விஜய் மேம், சுஷ்மிதா மேம், கௌஷிக் சார் அண்ட் சீனு சார் அவங்க 4 பேருக்கும் என்னோட குரு வந்தனத்தை ஃபர்ஸ்ட் நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். Fantastic. கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். Absolutely. கண்டிப்பா. வெரி பிளஸ்ட் டு கெட் சச் குருஸ்ன்னு சொல்லலாம். ரொம்பவே பிளஸ்டா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நாகும் நீங்க ஷோவை ரொம்ப சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. Thank வேற you. லெவல் Thank சான்ஸே இல்ல. ஒவ்வொரு thank you ஃபன் so much. ஃபீல்டா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இனிஷியேட்டிவ், ஒவ்வொரு சஸ்பென்ஸ், சர்ப்ரைசஸ்ன்ட்டு அப்படியே ஒரு எந்துவா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க சும்மா இருக்க ஷோவை. முடியல, ஏதாவது பண்ணினே இருக்கணும்னு சொல்லுது மூளை, அதனால இல்ல தட் இஸ் இல்ல நிஜமாவே ரொம்ப ஒரு பூஸ்டிங்கா இருக்கு எங்க எல்லாருக்கும். அதாவது இப்ப சாட்டர்டே சண்டே ஒரு 6 மணி ஆயிடுச்சுன்னா எப்படா வரும் ஷோ வரும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடுச்சு எல்லாருக்கும். எப்படி இப்ப காஃபிக்கு அடிக்ட் ஆகிறோம் இல்லையா, மெகா சீரியல் மாதிரி அந்த பார்க்க மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த மாதிரி உங்க ஷோக்கு நாங்க அடிக்ட் ஆயிட்டோம். அடிக்ட் ஆயிட்டோன்னே சொல்லலாம். அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. சூப்பர். அண்ட் விக்னேஷ் தம்பியை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஐ ஹவ் பீன் டச் வித் ஹிம் ஒன்லி ஃபார் ஃபியூ டேஸ். பட் ஆனா அப்படி ஒரு ஃபீல் எனக்கு தெரியல. ரொம்ப நன்னா பேசுறான், ரொம்ப நல்ல பையன், எனக்கு ஒரு தம்பியே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல. எனக்கு உடன்பிறவா சகோதரன் அதான் ஆயிட்டான் அவன். சொல்லிட்டேனே, இந்த கவுண்டமணி ஜோக்ல வர மாதிரி தான் அவன் எனக்கு மட்டுமா எல்லாரும் தம்பி, இந்த அக்கா அவனுக்கு, ஊருக்கே தம்பி அந்த மாதிரி எல்லாருக்கும் அக்கா. எத்தனை பாக்குறவங்க பேரோட எல்லாம் அக்கான்னு சொல்றேன். கூப்பிட போற? கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணையாவது அக்கான்னு கூப்பிட்டுறாதடா. அது அது பண்ண மாட்டான் அவன், அவன் செம்ம உஷார் அதெல்லாம். தேங்க்ஸ்டா தம்பி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம மென்டாஸோட டீச்சிங் பத்தி சொல்லணும்னா வேற லெவல். 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, ஒரு கிண்டர் கார்டன் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி பொறுமையா அழகா சொல்லி கொடுத்து புரிய வச்சு, இங்க மக்கள்ல அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் நல்லா பாட முடியும் அப்படின்ட்டு அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம ரிவ்யூ ஷோவை பார்த்துட்டு இருக்கோம் எவ்ரி சாட்டர்டேஸ். அவங்க ஒவ்வொருத்தரும் இம்ப்ரூவ் பண்ணி அழகா இம்ப்ரூவைசேஷன்ஸ் போட்டு அழகா பாடிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி உங்க டீமோட எஃபர்ட் இருக்கு, அது நல்லாவே தெரியறது. அண்ட் இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தை டெவலப் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு துடிப்பா, எவ்வளவு எஃபர்ட் போடுவா, எவ்வளவு ஹார்ட் ஒர்க், எவ்வளவு சாக்ரிஃபைசஸ் எல்லாம் பண்ணுவா. அந்த மாதிரியான சாக்ரிஃபைசஸ் நாங்க டெவலப் ஆனோங்கிறதுக்காக வேண்டி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இட்ஸ் பேரண்டிங் ஃபீல் தான் எனக்கு இது தெரியறது பார்த்தா. பாடறிவம் படிப்பறிவம் டீம் பார்த்தா எனக்கு ஒரு பேரண்டிங் ஃபீல் தான் எனக்கு வருது. வி ஆர் ஆல் பிளஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். அப்போ அந்த ஒரு குழந்தை டெவலப் ஆகி வருதுன்னா அது பெருமை வந்து அந்த தாய்க்கு தான் இல்லையா? அந்த மாதிரி நாங்க எல்லாரும் டெவலப் ஆகி வந்தோம்னா அது பெருமை உங்களுக்கு தான் போய் சேரும். இதுல ஒரே வித்தியாசம் என்னன்னா, அந்த குழந்தையே நான் தாங்கிற மாதிரி நாங்களும் குழந்தைகள், அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். நாங்களும் நிறைய கத்துக்கிறோம் அதுல. அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க குழந்தை, நாங்க தான் குழந்தை உங்களுக்கு. அதனால ரொம்ப ரொம்ப சூப்பர். ரொம்ப ஏதாவது முன்னாடி சௌமியா சுந்தர் அப்படின்னா ஸ்மியூல பாடுறாங்கயா சௌமியா சுந்தர் அப்படின்ட்டுதான் ஒரு இருந்தது. இப்போ இந்த 1 மந்த்துக்கு அப்புறம் சௌமியா சுந்தர் அப்படின்னா அந்த பாடறிவும் படிப்பறிவும் டீம்ல மெசேஜ் போடுவாங்களே அவங்க தானே அப்படின்ற ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்குங்கிறத நீங்க போன வாரம் சொன்னீங்க. ஆஸ் யூ சேல லைக் ரெகக்னைஸ்டு நேம் எல்லாம் ஒரு 5-6 பேர் சொன்னீங்க இல்லையா? அசரி சிவா, ருக்மணி பிச்சை. அப்போ சொல்லும் போது என்னோட பேரையும் சொல்லும் போது எப்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லைக் நமக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. கண்டிப்பா. இன்னும் சில பேர் இருக்காங்க, மகாதேவன், அசோக் சீனிவாசன், இவங்க எல்லாம் எங்களுக்கு இதெல்லாமும் மைண்ட்ல இருக்கிற நேம்ஸ் தான். சிலது பென்ஷன் படம் இருந்திருப்பேன். வேற சோ மெனி நேம்ஸ். அந்த டாப் ஃபேன்ஸோட லிஸ்டே வந்து கூடிக்கிட்டு போகுது. அதாவது பீப்புள் ஆர் ரெகுலர்லி கமெண்டிங். கல்விநாதன் ஜெகநாதன் அவரும் வந்து முதல்ல இருந்தே ஒரு கமெண்ட் யூஸ்வலா போடுவாரு. அவரும் இன்வைட் வந்து எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம மைண்ட் பண்ணி பார்த்தா அப்படின்னா நம்ம குடும்பம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா இருக்கு சௌமியா. கண்டிப்பா. அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த இனிஷியேட்டிவ் எனக்கு எப்படி தெரிஞ்சதுங்கறத நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். நம்ம ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் தான் ஓபன் மைக் போட்டிருந்தார் அபவுட் திஸ் கிரேட் இனிஷியேட்டிவ். அது மூலியமா தான் எனக்கு இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்கிறதே தெரிய வந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்பிக்கிறேன் அவருக்கு இந்த தருணத்துல. ஏன்னா அவர் மூலியமா தான் எனக்கு ஒரு பெரிய ஃபேமிலி, பெரிய நல்ல உள்ளங்கள் கொண்ட மனிதர்கள் எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் நான் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தேன், ஏங்கிட்டு இருந்தேன்னு கூட சொல்லலாம். அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் ரீச்ட் த ரைட் பிளேஸ் ரைட் நவ். தேங்க்யூ சோ மச் ஸ்ரீஜி. ஷோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவர் வந்து நம்ம ஷோ லைவா பாக்குறாரோ இல்லையோ, யூசுவலி கோஸ் அண்ட் சீஸ் ஆர் ரெக்கார்டட் வெர்ஷன் யூடியூப். நம்ம சப்போர்ட்டர் அவரு. அதே மாதிரி அவருக்கு மார்னிங் 6 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஆமா. 6 o'clockல எனக்கு வந்து மிட் நைட் மாதிரி. நான் இங்க எனக்கு தான் எல்லாருக்கும் அது மிட் நைட் தான். அதுவும் லாக்டவுன் வந்தாலும் வந்தது எப்போ பொழுது விடியுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எக்ஸாக்ட்லி. சோ அதனால ஸ்ரீகிருஷ்ணன் வந்து ரெகுலரா பார்த்து நமக்கு அப்பப்போ ஃபீட்பேக்கும் கொடுப்பாரு. சில விஷயங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா யூசுவலி ரீச்சஸ் அவுட் டு அஸ். அதனால நிஜமாவே அந்த சப்போர்ட் வந்து இந்த ஹோல் ஸ்மியூல் ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு கண்டினியூஸாவே இருக்கு அப்படிங்கறது தான் வந்து கண்டிப்பா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். சௌமியா, இப்ப நீங்க ஷோல வந்திருக்கீங்க. இப்ப நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு பாடுற ஷோ இது.
பாடுமே கண்டிப்பா. ஷியோர் டெஃபினட்டா. எனக்கு ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங் தென்றல் வந்து தீண்டும் போது. ஓ ப்ளீஸ். ஓகே. எவரும் சொல்லாமல பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமல இருமனம் ஏதோ பேசுது, எவரும் சொல்லாமல கோயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமல மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது, ஓட நீரோட இந்த உலகாத போல ஓடும் அது ஓடும் இந்த காலம் அது போல நிலையா நில்லாது நினைவில் வரும் நேரங்கள திஞ்சில் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன என்னமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா இன்னமெல்லாம் வண்ணமம்மா, இன்னங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறும் அம்மா, உண்மையிலே உள்ளது என்ன என்ன வண்ணங்கள் என்ன என்ன. தேங்க்யூ. சூப்பர் சௌமியா, கலகரிங்க போங்க. உங்க ஸ்கூல் ஐடி சொல்லுங்க. நிறைய பேர் ஏறாங்க. உங்க பாருங்க, நிறைய பேர் ஃபேன் கிளப்பே ஃபார்ம் ஆயிடுச்சு. தேங்க்யூ so much. சௌமியா சுந்தர் 1 S caps நம்புவீங்களா? SOW கரெக்ட்டா? MYA உங்களுக்கு ஸ்கிரீன்ல வர தெரியாதோ? SOW MYA DAR 1 and 2 SMA caps. 2 SMA caps பாத்தீங்களா? கரெக்ட்டா போட்டாங்க. அந்த 2 S caps மட்டும் தான் போடல. மெமரைஸே ஆயிடுச்சு உங்களோட ஸ்கூல் ஐடினா பாத்துக்கோங்க. தேங்க்யூ. I'm blessed. சோ அந்த மாதிரி வாரம் நீங்க வந்து ஜாயின் பண்றது வந்து கண்டிப்பா நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். சோ இந்த மாதிரி பேர்ல மறக்கவே முடியாது. அதே மாதிரி மக்களே, ஏதோ அப்படி மைண்ட்ல வரும்போது சில பேர்லாம் அப்படி பாக்குறேன், அதை பார்த்துட்டு அப்படியே சொல்றேன். அதனால மத்தவங்க எல்லாம் நீங்களா ரெகுலர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா பேரையும் ஒண்ணு வேணா ஒண்ணு பண்ண. அடுத்த வாரம் வந்து 200 பேரோட லிஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு வாட்டி வேணா படிச்சு காமிச்சிடுறேன். இதெல்லாம் கோச்சிக்காதீங்க மக்களே. மக்களே நீங்க ரைட். எனிவேஸ், சோ சூப்பர் சௌமியா, நீங்க ஜாயின் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம சீனு வந்துட்டாரு. அவரே ஸ்கிரீன்ல வந்து அவரோட ஒரு நிமிஷம் பேசிட்டு போயிடுங்களேன். கண்டிப்பா. So we have the mentor of the week, Seenu Bhai, with us right now. Hi Seenu sir. Hi. Seenu. எங்க வந்து சார பார்க்காம இருந்துருவோமோன்னு நினைச்சேன். Thank you so much. நான் சீனு கரண்ட்ல வந்துச்சா? ஆமா, அது பெரிய கதை. அத நான் சொல்றேன். அது பேசணும்னா 7 மணி ஆயிடும். எபிசோட் முடிக்க முடியாது. அப்புறமா பேசலாம். Thank you so much Seenu sir. I'm very happy to be here with you. லைவா உங்களை பாப்பேன்னு நினைச்சே பார்க்கல. I'm very happy. Wonderful சௌமியா, நீங்களும் ரொம்ப அழகா பாடுறீங்க. Every week join கேக்குறோம். Very beautiful. ஏதாவது மக்கள் கமெண்ட் பண்றாங்க, சீனு வர வரைக்கும் நல்லா சமாளிச்சிங்க நாகுபாய் அப்படின்னு. நாங்களா எதையும் தாங்கும் இதயம். 7 மணிக்கு வரைக்கும் வரலனா கூட நாங்க ஏதாவது பிளான் வச்சிருப்போம். நாகுக்கா சமாளிக்க தெரியாது. So அந்த மாதிரி ரைட் சௌமியா, thank you so much. Thank you so much. Having you here. Thanks for the great recognition. Thank you so much. It is our pleasure, as we always say. நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தரை வந்து ஸ்கிரீன்ல கொண்டு வரது வந்து எங்களுக்கு சந்தோஷம். உங்களுக்கு நீங்க எவ்வளவு எக்ஸைட் ஆறீங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் எக்ஸைட் ஆகும் அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா நாங்க வந்து ஒரு பேரையும் கமெண்ட்டையும் பாக்குறோம், பாட்டை கேட்கிறோம். அந்த அந்த உருவம் வந்து எங்க கிட்ட வந்து வீடியோல பேசும்போது உங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்மெண்ட் இருக்கோ அதே எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கும் இருக்கு அப்படிங்கறதா உண்மை. ஆணித்தரமான உண்மை அப்படின்னு சொன்னாதான் அது நாகுவோட வாக்கமா. அது உங்க டீமோடைய பெருந்தன்மைன்னு தான் நான் சொல்லுவேன். So thank you so much சௌமியா. போங்க போய் ஷோ பார்க்க விட்டுறாதீங்க. Sure, definitely. இப்ப நேரா Facebook பேஜ் போய் பாத்துறேன். Don't worry. சூப்பர். Thank you so much. Okay, thank you Nagu. Bye Chinu sir. Thank you. Bye மக்களே. Bye. So சீனு பாய், அப்படி வந்து சேர்ந்துட்டீங்க. ஆமா, கிளைமேக்ஸ் கரெக்டா வந்துட்டீங்க. அதாவது
இன்னும் ஒரு 5 நிமிஷம் போயிருந்ததுன்னா நான் எப்படி ரிவ்யூ எப்படி பண்ணிருப்பேன்னு தெரியல. நீங்களே வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஆமா, நான் இன்னைக்கு வீட்டுல தான் இருக்கேன். நான் சொன்னேன் எங்க வீட்லயும் கரண்ட் பிரச்சனை. என்ன உங்க வீட்டுல மட்டும் தான் இருக்குமா பிரச்சனை? எங்க வீட்டுல இருக்காங்க. எங்க வீட்டுல கரண்ட் பிரச்சனை. ஆபீஸ்ல வந்து இடிக்கிறாங்களாம், ஏதோ பில்டிங் இடிக்கிறாங்களாம். கார்த்திக் போன் பண்ணி வராத அப்படின்ட்டாரு. கார்த்திக்ங்கிறவர் என்னோட பிசினஸ் பார்ட்னர். சோ அதனால சரி இன்னைக்கு அப்படியே இங்க இருக்கிற செட்டப்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதான் வந்து சேர்ந்தாச்சு. சோ சீனு, ஓரிரு வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து இந்த வாரத்தோட ஜாயின்ஸை பத்தி, பாட்டை பத்தி. நான் சொல்லிட்டேன், மக்கள் கிட்ட சொல்லிட்டேன், இந்த வாட்டி குவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பாட்டை ரொம்ப ஈஸியா எடுத்துட்டீங்க போல இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். அவங்க மட்டும் இல்ல, நானும் ஈஸியா எடுத்துட்டு நானும் ஒழுங்கா கத்துக்காம பாடி உங்ககிட்ட திட்டு வாங்கி சொல்லிட்டேன். இல்ல, நம்ம இந்த பாட்டை கொண்டு வந்ததே அதனால தானே நாகோ. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சில பாட்டு வந்து கேட்க ஈஸியா இருக்கும், பாடுறப்ப பெண்டு கண்டுரும். சில பாட்டு வந்து கேட்கறதுக்கு ஐயோ ரொம்ப டஃபா இருக்கிற மாதிரி, ஆனா பாடி பார்த்தோம்னா அவ்வளவுதானா, ஏன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சில சாங்ஸ் தான் நம்ம எடுத்து நம்ம தொடர்ந்து நம்மளோட எபிசோட்ல போட்டு இருக்கோம். அண்ட் அதன்படி பார்த்தா இந்த சாங் இதை வந்து எப்படி மக்கள் பர்சீவ் பண்ணிருப்பாங்க, நீ ஒரு காதல் சங்கீதம் ஏன் ரொம்ப ஈஸியா மக்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா, இட்ஸ் அ வெரி வெரி காமன் சாங். கேட்டு 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 மக்களுக்கு வந்து இந்த பாட்டு தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இதுல இவ்வளவு டெக்னிக்காலிட்டி வேற நம்ம சொல்லி வேற கொடுத்தோமா, இதுல இவ்வளவு டீட்டெயில் இருக்கு, இவ்வளவு விஷயம் இருக்குன்னு உடனே என்னோட பெர்செப்ஷன் என்னன்னா, ஒரு பயம் வந்துருது, இத சரியா பாடணுங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் வந்துருது. அந்த கான்சியஸ்னஸ்லயே நிறைய பேர் வந்து ஒருவேளை வரக்கூடியதை கூட தப்பா பாடியிருக்காங்களோ அப்படிங்கிறது என்னோட இது. பட் தொடர்ந்து அவங்க ஆனா அந்த முயற்சி தெரியுது நாகு. நான் எல்லார்கிட்டயுமே எல்லா எபிசோட்லயுமே நம்ம ரிவ்யூலயும் பாக்குறோம், அந்த முயற்சி எல்லார்கிட்டயும் தெரியுது. வி ஆர் சோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் அந்த முயற்சி நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆன் அ லாங்கர் ரன் கண்டிப்பா வந்து யூ வில் see a lot of change and improvements. ஏதாவது அந்த டைனமிக்ஸ் வந்து பளிச்சுன்னு விழல அப்படின்னாலும் அவங்க ட்ரை பண்ணிருக்காங்கிறது வந்து தெரியுது. அது வந்து ரொம்ப ஈஸியாவே தெரியுது. அது உண்மையான ஒரு விஷயம் தான். So Seenu bhai, இன்னைக்கு வந்து நம்ம வந்து we have gone one step ahead. We are bringing in a singer, a playback singer with us today. She is going to spend star. We are going to have a star with us right now. நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க, ஏற்கனவே ப்ரோமோ பாத்திருப்பீங்க. சண்டி வீரன்ல வந்து ஒரு பாட்டு பாடிருக்காங்க, பிளேபேக் சிங்கர், சூப்பர் சிங்கர் 4. சீனு, ஆமா, சூப்பர் சிங்கர் 4. சூப்பர் சிங்கர் 4ல வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாருக்கும் பார்த்தாலே கண்டிப்பா தெரியும் இவங்கள. அப்படிப்பட்ட ஒரு சிங்கர் தான். லாட் ஆஃப் இது அந்த லாலி லாலின்னு நம்மளுக்கு இங்க தீரன்ல ஒரு பாட்டு இருக்குல்ல, லாலி லாலி, அந்த பாட்டு கூட சங் இன் தெலுங்கு. இவர் ஜிப்ரான் கூட பாடியிருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறைய பாட்டு இருக்கு, சொல்லிட்டே போகலாம். ஸோ கூப்பிடுவோம். So special occasion for us, we are going to have a playback singer with us on பாடறிவோம் படிப்பறிவோம். So which gives us immense happiness. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே சந்தோஷத்தோட பாவம் அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சமத்தா வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க 5:55ல இருந்து. ஒன்னு சொல்ல, அவங்கள வர வைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணும். அவங்களுக்கு வந்து இந்த செலிபிரிட்டி, அவங்களுக்கு இந்த ஸ்டாரு, அவங்க ஒரு பிளேபேக் சிங்கர் அப்படிங்கறதுல கொஞ்சம் கூட எண்ணம் இல்லைங்க. கொஞ்சம் கூட அவங்க அப்படி இல்லை. ஏதாவது வந்து நமக்கிடையே இருக்கிற ஒரு பொண்ணு அவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க. We had a testing call with her, அதுலயே தெரிஞ்சு போச்சு. So we are going to have right now Namita with us. நமிதா, உங்களை லைவ் கொண்டு வந்துடலாமா? தலையாட்டுங்க, அப்பதான் கொண்டு வருவேன். சூப்பர். வெல்கம் Namita. Hi. Thank you. So nice having you. ரொம்ப so much. So you are the first playback singer to be part of பாடறிவோம் படிப்பறிவோம் show, which gives us that's so nice. happiness. Thank you so much. It's my pleasure. Among 200 singers உங்க கூட இருக்கிறது வந்து it's actually nice. ரொம்ப நாள் ஆச்சுல, நம்ம லாக்டவுன் ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய அந்த சிங்கர்ஸோட அந்த முன்னாடி இருக்கிற மாதிரி அந்த ஒரு கனெக்ட் இல்லல. So இப்போ 200 people அப்படினா it's a huge count. So correct. So we are in a way blessed ன்னு தான் சொல்லணும். நாங்க இது வந்து வாரம் 2 நாள் நாங்க இத அனுபவிக்கிறோம். அதாவது we are amongst 200 singers. No, வாரம் ஃபுல்லா அனுபவிக்கிறோம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த ரிவ்யூ பண்ணும்போதும் we listen to so many voices. We get to see get to notice so many names, new names that come up, new voices that come up. Every week we have someone or the other surprising us with promising joints. So இது வந்து நிஜமாவே வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் ஜர்னியா இருக்கு அப்படிங்கறத சொல்லணும். அதுல நான் இன்னுமே லக்கி டு ஹேவ் பீப்புள் லைக் சீனு, விஜி, சுஷ்மிதா அண்ட் கௌஷிக் அரௌண்ட் மீ. ஏன்னா அந்த ரிவ்யூ கேட்கறது போக மீதி டைம்லாம் இதை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருப்போம்.
ஸோ டெய்லி ராத்திரி ஒரு மணி நேரம் சீனு வந்து எதையாவது ஒண்ணு பேச ஆரம்பிச்சோம்னா நிறுத்த மாட்டோம். பாட்டை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி 12:50 சீனு பாய் இதுக்கு மேல நம்ம தூங்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ற வரைக்கும் பேசிட்டு இது வந்து இப்போ ஒரு நாமாவே ஆயிடுச்சு பாடறிவோம் படிப்பறிவோம் ஆரம்பிச்சோன்னே. ஸோ ஐ கேன் ரிலேட் சோ வெல் டு யுவர் ஃபீலிங். ஸோ நமிதா, ஸோ யூ ஹேவ் we have briefed you about பாடறிவோம் படிப்பறிவோம். So what do you feel, I mean what do you exactly feel about this program? இது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு? இட்ஸ் a very good initiative இல்லையா? பிகாஸ் இப்போ என்ன சொல்றது, பாட்டு கிளாஸ் போய் ஃபர்ஸ்ட் அந்த சரிகமால இருந்து பாட்டு கத்துக்கிறவங்க தான் பாட முடியும் அப்படின்னு இல்லாம எதுவுமே கத்துக்கலன்னா கூட நாங்க இருக்கோம், நாங்க உங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா மியூசிக்கலி ரொம்ப ட்ரெயின்டா நாலேஜ் இல்லாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஒன் திங், ஒரு கஷ்டமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா அது ஒரு ஒரு சார்ட் ஆஃப் ஹாப்பினஸும் கொடுக்கும். நம்ம சொல்லி கொடுத்து இவ்வளவு பாடுறாங்க அப்படின்னு ஒரு ஹாப்பினஸும் கொடுக்கும். ஸோ ஷேரிங் நாலேஜ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கெஸ்ட் திங்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூ டூயிங் இட் ஸோ பியூட்டிஃபுல்லி. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் திஸ் திங். அண்ட் இன்னைக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய மியூசிக் கேட்போம்னு எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ ஹர்ட் சௌமியா ஆல்சோ சிங். ரொம்ப அழகா பாடினாங்க, சூப்பரா பாடினாங்க. ஸோ ஐ திங்க் அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த மென்டீஸ் இல்லையா? She is see avanga vandu she is part of the public. So there are 200 plus people who are watching us every week. So engaloda idea enna appadina avangalukku or recognition kodukanum. We have to bring them onto the show. Mentee varudungiradhu it is one of the ways, but oru vaarathukku oru mentee da nama cover panna mudiyum. So adu 200 varam agum cover பண்றதுக்கு. So we were thinking of different ways by which we can have more people onto the show. அப்படி யோசிக்கும் போது audience representative னு ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணோம் 2 weeks back. ஸோ அவங்க இந்த மாதிரி வருவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு they will sing a song and be with us for about 5 to 7 minutes and move away and continue watching the program அப்படின்ற கான்செப்டை பண்ணோம். பட் சௌமியா is a very good singer. She has joined all these songs. ஃபர்ஸ்ட்லேயும் கத்து கொடுத்த எல்லா பாட்டுமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரிவ்யூவும் பண்ணியிருக்கோம். Twice she appeared in our reviews. போன மாசம் பூங்கதவை தாழ்த்திருவாக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி போன வாரம் வந்து தென்றல் வந்து என்னை தொடுக்கும் அவங்களோட பாட்டை வந்து நாங்க ரிவ்யூக்கு எடுத்திருந்தோம் ஆக்சுவலா. ஸோ there are 12 songs that are picked up for reviews and 4 songs which are picked up for promising joints. So அதுதான் வந்து the whole structure of the program as such. So okay, நமிதா ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட. இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் எப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்னா வந்து ஐ வாஸ் லேர்னிங் ஃப்ரம் சீனு அண்ட் சுஷ்மிதா. அவங்களாம் எனக்கு வாய்ஸ் நோட்ஸ்லாம் போட்டு மெதுவா பாடி, எனக்கு வந்து கர்நாடிக் பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ அதனால நான் வந்து இவங்க கிட்ட எல்லாம் வாய்ஸ் நோட்ஸ் கேட்டு அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பாட்டும் கத்துப்பேன். ஸோ அப்படி நினைக்கும் போது இது ஹவு கேன் வி டேக் இட் டு அ லாட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு நாங்க ஜாயிண்டா யோசிச்ச ஒரு ஐடியா தான் இது. ஸோ அந்த மாதிரி இப்ப நீங்க சூப்பர் சிங்கருக்கு வரதுக்கு முன்னாடி, சூப்பர் சிங்கருக்கு வந்ததுக்கு அப்புறமா யூ ஹேவ் காட் ட்ரெயின்ட் பை சோ மெனி டிஃபரெண்ட் பீப்புள் அண்ட் ஸ்டஃப். சூப்பர் சிங்கருக்கு வரதுக்கு முன்னாடி ஆர் தேர் பீப்புள் யூ வாண்ட் டு ரீகால் இன் யுவர் மெமரி அண்ட் சே தட் தீஸ் ஆர் பீப்புள் ஹூ ரியலி ஹெல்ப் மீ இன் மை மியூசிக் ஜர்னி? உங்க குருஸா இருக்கலாம், இல்ல உங்க மென்டார்ஸா இருக்கலாம். ஆர் தேர் பீப்புள் யூ வாண்ட் டு மென்ஷன் ஹியர்? டெஃபினெட்லி. நான் ஆக்சுவலி 3 இயர்ஸ்லேயே வந்து மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஐ வாஸ் இன் கேரளா அப்போது. ஸோ எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் பேச வராத வயசுலேயே என்னை கிளாஸுக்கு சேர்த்து விட்டாங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து. ஸோ அப்போது வந்து ரோசம்மா டீச்சர்னு அப்படின்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. ஓகே. அவங்க வந்து எனக்கு என்ன ஒரு 3-4 இயர்ஸ் கற்றுக் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் குரு. ஸோ அவங்க வந்து கிளாஸில் உட்காரும்போது வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காது. அவங்க டீச்சர் நான் ஸ்டூடெண்ட் மாதிரி இல்ல, நான் டீச்சர் அவங்க ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கும். நான் கையில குச்சி வச்சு நீங்க பாடுங்க இது பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் எனக்கு கிளாஸ் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல. ஸோ நிறைய பிரேக்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து 2008 2009 அந்த டைம்ல வந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு after 2 years, maybe 2010 மாதிரி தான் I started music seriously. Okay. So fantastic. So I saw the excitement when I asked you about to talk about your mentors, guru. நிஜமாவே அது வந்து ஒரு எக்ஸைட்மென்ட் தான், எஸ்பெஷலி when it comes to music. அதான் நம்ம படிப்பு ஸ்கூல் டீச்சரை பத்தில பேசுறது இவ்வளவு எக்ஸைட் ஆகுமான்னு தெரியாது. அந்த பக்கம் போக கூடாது. நம்ம இதுவரையா அந்த பாட்டு அப்படி வந்தாலே எங்கிட்டே கூட யாராவது வந்து சீனோவை பத்தியோ இல்ல சுஷ்மிதாவை பத்தியோ இல்ல ஆக்சுவலி இன்னொருத்தர் கௌஷிக்கும் இருக்காரு, அவரும் நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. இவங்களெல்லாம் பத்தி பேசினாலே ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படியே உள்ளே வந்துரும், அப்படியே ஜாலியா. ஸோ அந்த மாதிரி வந்து இட்ஸ் டெஃபினெட்லி அ கிரேட் ஃபீலிங். ஓகே, சூப்பர் நமிதா. ஸோ நம்ம வந்து வில் மூவ் அஹெட் வித் த ஷோ. இப்போ வந்து வி ஹேவ் 3 groups in which 4 4
singers will be covering promising joints. அதை தவிர வந்து there is promising joints ஒன்று இருக்கு தனியா. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கேட்போம். சீனு will give his reviews. He has written down the reviews and stuff. இதுல விஷயம் என்ன அப்படின்னா, எங்க வீட்டுல கரண்ட் இல்லாத காரணத்தினால இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்க முடியல. ஸோ அதனால வந்து இப்போ என்னடா இன்னும் அனுப்பலையே, கேட்கவா வேணாமா? இப்படி வந்து சிலபஸ்ல இல்லாத கேள்வியை கேட்டுற போறாங்களோ அப்படின்னு நீங்க அதான் சொல்லிட்டேனே. நீங்க அப்படியே இருந்தா கூட டைரக்டா கேட்கலாம். நாங்க எதையுமே மறைக்க மாட்டோம். நாங்க வந்து ஆக்சுவலா வந்து பேசிக்கலி ஸ்பீக்கிங், நான் எஸ்பெஷலி பயங்கர மானம் கேட்டவன். ஏதாவது தப்பா நடந்ததுன்னா தப்பா நடந்துருச்சுங்க அப்படின்ட்டுருவேன். ஓகேவா? ஸோ அதனால வந்து நீங்க வீடியோஸா உங்களுக்கு அனுப்பல. உங்களுக்கு ஒருவேளை கேட்டுது அப்படின்னா நீங்க ஸ்பெசிபிக் ரிவ்யூஸ் கொடுக்கலாம். இல்ல வாட் we will do is that we'll take some specific information from you on the song, your experience of singing this song in stages. இல்ல உங்களுக்கு இந்த வாய்ஸ் ட்ரெயினர்ஸ்லாம் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா, அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகேவா? இந்த டீல் ஓகேவா? இது சிலபஸ்ல இருக்கா? இது சிலபஸ்ல ஓகே. அதுக்கு முன்னாடி இருக்கிறது இருக்கான்னு பாப்போம். ப்ளே பண்ணுங்க, கேக்குதான்னு பாப்போம். ஓகே, ஷூர், டன். கேட்கறது கொஞ்சம் கஷ்டம் தான், இப்பவே சொல்லிடுறேன். அப்படி ஒன்று நடந்ததுன்னா இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள். ஓகே, ஃபர்ஸ்ட் குரூப். சீனு, நீங்க கரெக்டா ஆன்சர் பேப்பர்ல கொண்டு வந்துட்டீங்கல்ல? இருக்கு. என்ன இது இருக்கு நீங்க சொல்ற தோரணையே தெரியலையே. மாட்டி விட்டுருவீங்க போல கேட்டீங்க. பார்த்து செய்யுங்க சீனு பாய். நம்ம ரிவ்யூ பண்ணதானே நாங்க போய் சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்சல்யூட்லி. ஓகே, இப்போ நான் நம்மளெல்லாம் மியூட் ஆக்குறேன். ஃபர்ஸ்ட் காதல் காதல் எனும் ஒரு கீதம் பாடிடும் ஓசை கேட்கிறது. இசைமகள் மீட்டும் அழகிய வீணை சுரஸ்தானம் இரவும் பகலும் ரசித்திருப்போ. நீ ஒரு காதல் சங்கீதம், நீ ஒரு காதல் சங்கீதம். கடலலையாவும் இசைமகள் மீட்டும் அழகிய வீணை சுரஸ்தானம் இரவும் பகலும் ரசித்திருப்போ. நீ ஒரு காதல் சங்கீதம், நீ ஒரு காதல் சங்கீதம். மனநலையாவும் இருவரி பாதம் நடத்ததை காட்சி மறக்காது நிலவும் பயணம் தொடரட்டுமே. நீ ஒரு காதல் சங்கீதம், நீ ஒரு காதல் சங்கீதம். மியூட் எடுத்தாதான் நம்மளா பேச முடியும், இல்லைன்னா வந்து ஊம படம் மாதிரி இருக்கும். சோ நமிதா, உங்களுக்கு ஏதாவது காதுல விழுந்ததா? கேட்டுதா? வா, இட்ஸ் a medical miracle. ஆமா. ஏன் தெரியுமா சீனு? சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க. 3 பேரும் லேப்டாப். 3 பேர் லேப்டாப் மட்டும் கிடையாது, 3 பேர். ஆமா, 3 பேர் லேப்டாப். எக்ஸாக்ட்லி. கொஞ்சம் அவசரப்பட்டேன், மேக்னு சொல்ல வந்தேன். ஓகே, 3 பேர் லேப்டாப்ல ஜாயின் பண்ணா இது ஒர்க் ஆகுற புது கண்டுபிடிப்பே நாங்க. ஓகே, இதுல வந்து முக்கியமா நம்ம ரிவ்யூ கேட்கறதுக்கு முன்னாடி வீடியோ எடிட்டிங் சூப்பரா இருந்தது, நாகுதா பண்ணிருக்காரு போல இருக்கு அப்படின்னு. கண்டிப்பா இல்லைங்க, வீடியோ எடிட்டிங் இந்த வாரம் சீனுபாய் தான் பண்ணிருக்காரு. செமையா பண்ணிருக்காரு. சூப்பர் சீனுபாய், சூப்பரா இருந்தது. இந்த வாரத்துல இருந்து சீனுபாய் ஹஸ் டேக்கன் ஓவர் தி வீடியோ எடிட்டிங். செமையா பண்ணிருக்காரு. இப்ப போடுற ப்ரோமோ வந்து சீனுபாய் தான் போடுறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் போட்டுட்டு இருந்தேன், இப்போ 2 வாரமா சீனுபாய் தான் போடுறாரு. சோ அதுவும் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு சீனுபாய். ஹேட்ஸ் ஆஃப். மல்டி டாலண்டட் ஃபெலோ. அந்த தாடிக்குள்ள அவ்வளவு டேலண்ட் இருக்கு. ப்ரோமோ வீடியோ பாத்தீங்களா நமிதா அவர்களே?
ஐ எம் வெரி சாரி. அதுக்குதான் கேட்டேன். நீங்க ஸ்கிரிப்ட் கொடுத்தத வச்சு அவர் வீடியோ எல்லாம் போட்டு இருந்தாருங்க. அப்படியா? ஐயோ, இதெல்லாம் அனுப்ப வேணாமா? நாங்க எதுவுமே அனுப்பலையா உங்களுக்கு? லிங்க் இதுல ஜாயின் பண்ணுங்க, அதுல ஜாயின் பண்ணுங்க. சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் சீனு கிட்ட கேட்றோம், தென் வில் கம் டு யூ நமிதா. ஃபர்ஸ்ட் சீனு, உங்களோட ஃபீட்பேக். ஓகே, சோ காமனா இந்த 4 பேருமே டாக்டர் சுபா, நாராயணன், கிருஷ்ணமூர்த்தி, பவித்ரா, இவங்க எல்லாருமே வந்து இந்த பிர்கா வந்து பிளேஸ்மெண்ட்ல இல்ல. அதுல வந்து கண்டிப்பா தே ஹேவ் டு இம்ப்ரூவ் ஆன் தட். அண்ட் பர்டிகுலர்லி நாராயணன் சொல்லணும்னா, அவர் வந்து he was trying to inculcate all those things which we taught. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப அவருக்கு டைமிங், அந்த ரிதம், அந்த டெம்போ மிஸ் பண்ணிட்டாரு. டெம்போல இல்ல பாட்டு. அண்ட் ஸ்ரீகிருஷ், அவர் கிருஷ்ணமூர்த்தி, அவர் வந்து ஆக்சுவலா ப்ரொனன்சியேஷன் இன்னும் கொஞ்சம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த இல்லு இன்னு இந்த விஷயம்லாம் நீங்க சொல்றப்ப பண்ணணும். மற்றபடி நீங்க அந்த பாட ட்ரை பண்றீங்க அப்படிங்கறது அந்த முயற்சிக்கு ஹேட்ஸ் ஆஃப். சூப்பரா ட்ரை பண்றீங்க. இது பண்ணிட்டே இருங்க, டெஃபினட்டா வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஆனா இந்த பிர்காலாம் வந்து இம்மீடியட்டா வராது. ஓவர் ரொம்ப எல்லாருமே தப்பா போய், இன்ஃபேக்ட் எல்லாருமே லேர்னிங் தான். நான் கத்துக்கிறேன், ஈவன் நமிதா வில் பி லேர்னிங். எல்லாருமே கத்துட்டே தான் இருக்கும். நோபடி இஸ் அப்படியே நான் பர்ஃபெக்டா பாடுறேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. பட் ஓவர் அ டைம் கண்டிப்பா அது வரும். ஸோ அதுதான் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் இந்த இது ரிவ்யூ வீடியோ பொறுத்த வரைக்கும். புசுக்குன்னு முடிச்சிட்டீங்க. நிறைய டைம் இருக்கு. காமனான மிஸ்டேக்ஸ் நாகுபாய். ஆக்சுவலா எல்லாருமே வந்து அந்த பிர்கா, அதே மாதிரி அந்த நோட்ஸ்லாம் இருக்குல்ல, கடற்கரை காற்று, அதுல வந்து அந்த லேண்டிங் நோட்டு, வழியை விடு, அந்த மாதிரி அந்த நோட்ஸ் தான், ஸ்வரஸ்தானங்கள் வேற பாடுறீங்க. அது இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா, ஆக்சுவலா ஸ்ருதி கூட மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ராகத்துல இருக்கிற வேற ஏதோ ஒரு நோட்டு நீங்க பாடுறீங்க கண்டிப்பா. ஆனா ஆக்சுவல் டியூன் இல்ல. அது பர்டிகுலர்லி டாக்டர் சுபாவோட சிங்கிங்ல அது இருக்கு. நாராயணன் சார் வந்து நீங்க உங்களுக்கு டெம்போ பிரச்சனை இருக்கு. ஸோ அதுதான். சூப்பர் சீனு பாய். ஸோ இதை இன்னொன்னு சொல்லி ஆகணும் சீனு. இட் இஸ் ரியலி பிளிஸ் ஹியரிங் டு யூ. அவ்வளோ அழகா பாடிருக்கீங்க. நான் வந்து லூப்ல நிறைய வாட்டி கேட்டிருப்பேன் நீங்க பாடினதை. இது சும்மா எல்லாம் முகஸ்துதிக்கெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, அது உங்களுக்கே தெரியும். நிஜமாவே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பாடிருக்கீங்க சீனு. நிஜமாவே அவரே இந்த கஷ்டமான பாட்டுலாம் நல்லா பாடுவாரு. இந்த பொண்ணு வேற உட்கார்ந்திருக்கு. சீரியஸா சொல்றேன், கஷ்டமான பாட்டுலாம் ஈஸியா அப்படியே பாடிடுவாரு ஜாலியா. ஆமா, அவரு அதுக்குதான் அவர் ஃபேமஸ் எஸ்மியூல்ல. ஏதாவது இந்த கஷ்டமான பாட்டு ஏதாவது கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கும் சில பாட்டுலாம். ஐயோ இவ்வளவு பாடி வச்சிருக்காங்கப்பா, இவ்வளவு உச்சியா இருக்கே அப்படின்னு. இவர் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாடுவாரு. அதுக்குதான் சீனு இஸ் நோன் ஃபார் தி ஸ்மியூல் சர்க்கிள். நிஜமாவே சீனு பாய் சூப்பர் சிங்கிங். நமிதா, do you have something to add? அது அவர் சொன்ன மாதிரி தான் இது நிறைய நடக்கும். கொஞ்சம் பரவாயில்ல, அப்சல்யூட்லி. அதான் சொல்லிட்டேனே, நமக்கு என்ன வருதோ அததான் நம்ம பேசணும். அவ்வளவுதான், அதுவும் ஒரு லாங்குவேஜ் தான். அது அவர் சொன்ன மாதிரி தான். கஷ்டமான சாங் ஒன் திங், நிறைய அந்த குட்டி குட்டி சங்கதிஸ் எல்லாம் நிறைய இருக்கா. நம்ம பாடணும், கேட்கும் போது அப்படியே ஈஸியா இருக்கும். பாடணும்னு பார்க்கும்போது தான் என்னடா இது இவ்வளவு இருக்கே அப்படின்னு தோணும். எக்ஸாக்ட்லி. ஸோ அது நல்லா கவனிச்சு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் டெஃபினட்டா நிறைய ப்ராக்டிஸ் தேவை. ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். நம்மளாம் இவ்வளோ வருஷம் பாடியே இங்கதான் இருக்கோம். ஸோ அவங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, கண்டிப்பா வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ்ல கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா, அப்சல்யூட்லி. சூப்பர். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து அடுத்த குரூப் போயிடலாமா? இதுல ஒரு விஷயம் நான் சொல்லணும் நாகுபாய். இப்ப நமிதா சொன்ன மாதிரி இவ்வளவு வருஷம் பாடியே அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா? இது என்ன அப்படின்னா, மக்களுக்கு தெரியணும். மீன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஓவர் நைட்ல நடக்காது. பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. மந்த் ஆகும், இயர்ஸ் ஆகும். பட் டெஃபினட்டா நீங்க பண்ணீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கே தெரியும், அன்னைக்கு நம்ம பாடினதுக்கும் இன்னைக்கு பாடினதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான். கண்டிப்பா நந்தாயன் நிலா வந்து உங்களுக்கு பேர குழந்தை பிறக்கும் போது அதை நான் கரெக்டா பாடி மட்டும் காமிக்கல உங்களுக்கு. பேரை பாத்தீங்களேன். ஓகே நாகுபாய், ஆல் தி பெஸ்ட். நீங்க விரைவில் பாட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வாழ்த்தாதீங்க, வேண்டிக்கோங்க. இல்ல அது வரைக்கும் நீங்க கத்து கொடுக்கணும்.
பள்ளியில ஒரே ஒரு இடம் மட்டும் ஒரு வருஷமா கத்துட்டு இருக்கேன். ஓகே, எனிவேஸ். சோ இப்ப நம்ம குரூப் 2 பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு புதுசா ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். அது என்னங்கறத டக்குனு பாத்துருவோம். புதுசா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் செய்கிறோம். அது என்ன அப்படின்னா நம்ம விக்னேஷோட கைவண்ணம். இருங்க, பெருசாக்கி காமிக்கிறேன். இன்னிலேந்து நம்ம வந்து மீம்ஸ், பிபி மீம்ஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றோம். இதுதான் வந்து இன்னையோட மீ. நான் ஒரு பெரிய தூண் மாதிரி. விக்கி சொல்றான், பிபிக்கு நான் பெரிய தூண் மாதிரி. இவ்வளவு ஏன் நான் என்னது என்ன நம்பிதான் அப்படின்னு உடனே நான் வெளியில இருந்து தம்பி. ஸோ ரைட். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மீம்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து டெய்லி ஒரு மீம் போட சொல்லி நம்ம மீம் தம்பியை கேட்டிருக்கோம். இவன் வந்து மீம் மேதை அப்படின்னு தான் வந்து நாங்க வந்து பேர் வச்சிருக்கோம் இந்த ஸ்பியூல் கம்யூனிட்டியில. ஸோ அவனோட மீமை நிறைய பார்க்கலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த மீமை கரெக்டா படிச்சு காமிக்கணும். அது நான் ஒழுங்கா ட்ரைனிங் எடுத்துட்டு வரல. அடுத்த வாரம் நான் ஒழுங்கா நாளைக்கு ஒழுங்கா ட்ரைனிங் எடுத்து வந்து நான் வந்து கண்டிப்பா அந்த மீமை வந்து ஒழுங்கா படிச்சு காமிக்கிறேன். பாவம் பையன் போல நல்லா மீம் போட்டிருக்கான். சொல்லும் போது அவங்களுக்கு டங்கு ரோல் ஆன மாதிரி எனக்கும் கொஞ்சம் ரோல் ஆயிடுச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. நம்ம ஆணுங்கிட்டவன் எப்படியா இருந்தாலும் அதனால ரைட். ஓகே, இப்போ நம்ம வந்து குரூப் பி போயிடலாமா? குரூப் 2. ஓகே 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 2 பா, தப்பா சொல்லிட்டேன்பா. காதல் எனும் ஒரு கீதம் பாடிடும் ஓசை கேட்கிறது. இசை மழை எங்கும் பொழிகிறது. எங்களின் ஜீவன் நனைகிறது. கடலலையாவும் இசை மகள் மீட்டும் அழகிய வீணை சுரஸ்தானம் இரவும் பகலும் ரசித்திருப்போம். நீ ஒரு காதல் சங்கீதம். நீ ஒரு காதல் சங்கீதம். கடற்கரை காற்றே கடற்கரை காற்றே வழியை விடு. தேவதை வந்தால் என்னோடு. மணல் வெளியாகும் இருவரின் பாதம் நடந்ததை காற்றே மறைக்காதே. தினமும் பயணம் தொடரட்டுமே. நீ ஒரு காதல் சங்கீதம். சீனு பாய், இப்ப நீங்க வந்து ஃபீட்பேக் வந்து டீடைல்டா கொடுக்குறீங்க, புரியுதா? ஏன்னா கொஞ்சம் மீடியாலாம் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. நான் ஆட் பண்ணினே இருக்கும்போது நீங்க டக்குன்னு முடிச்சிடுறீங்க. அப்புறம் எப்படி என்னோட வேலையை செய்ய முடியும்? நீங்க நிறைய தான் பேசிக்கிட்ட நம்பிக்கையில தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சுந்தரன் சார் பாடினார் இல்லையா? வெரி நைஸ் சார், நல்லா பாடினீங்க. அந்த நடுவில் ஒரு இம்ப்ரோவைசேஷன் ஒரு ஆலாப்லாம் ஒன்று சேர்த்துருந்தீங்க. It was really good. So this shows like how much you are involved into the song. அந்த பாட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா தான் இந்த மாதிரி இந்த சொந்த சரக்குலாம் இறக்க முடியும். இல்லைனா ஜஸ்ட் நம்ம பாட்டை கேட்டு அப்படியே பாடுறோம்னா அது வராது. இம்ப்ரோவைசேஷன் எப்போ வரும் அப்படின்னா அந்த பாட்டை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உள்வாங்கி அதை ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறோமோ அப்போதான் நம்மளுக்கு இந்த இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். ரொம்ப அழகாக பாடிருந்தீங்க. கொஞ்சம் டியூன் இன்னும் கொஞ்சம் ஆனால் நீங்கள் வந்து தப்பா மட்டும் ஒரு சாங்கை பர்சீவ் பண்ணக்கூடாது. நீங்க தப்பா ஒரு பாட்டை கத்துட்டீங்கன்னா அந்த தப்பா அழிச்சிட்டு அதை சரி பண்றதுக்கு வருஷங்கள் ஆகிவிடும். நாகுபாய் நந்தா நீலாக்கு சொன்ன மாதிரி அதை தப்பா பர்சீவ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை ரைட்டா பர்சீவ் பண்ணி ரைட்டா ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா அது எப்பவுமே உங்க மைண்ட்ல நிற்கும். ஸோ சுந்தரான் சார் அந்த கொஞ்சம் நீ ஒரு காதல் அந்த அந்த இடம்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கலாம். அப்புறம் கணேஷ் சார், நீங்க பாடினது வந்து ஒரு இடம் கரெக்டா பாடின மாதிரி இருந்தது எனக்கு.
காதல் காதல் எனும் ஒரு கீதம் பாடிடும் ஓசை கேட்கிறது. அந்த அந்த டீடைல் வந்து ஒரு இடத்துல பாடுறீங்க, ஒரு இடம் வந்து பிளெயினா இருக்கு. ஸோ அது 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 மாதிரி தான். நீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸ்ரீனிவாஸ் யாதவ் ஜி. யாதவ்னு போட்டிருக்கேன். இவர் தமிழ்காரரா ஹிந்திக்காரரான்னு தெரியலையே. சரி, ஓகே. எதுவா இருந்தா இந்த யாரு கண்ணாடி போட்டவரா? இல்ல White color shirt. அதுக்கப்புறம் அந்த ப்ளூ ஷர்ட் போட்டுன்னு பாடினார்ல, மூணாவது தேர்ட் பாடினது. தெரியலையே. நான் வேணா உங்களுக்கு தனியா ஒருத்தர் வந்து மலையாளி. அது யாரு? எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? எப்படிங்க கண்டுபிடிக்கிறீங்க சொல்லுங்க லிரிக்ஸ் நீங்க. அவரு ப்ரொனன்சியேஷன் வச்சு கண்டுபிடிச்சேன். ஓகே. ஓ, அந்த ரா லா எல்லாம் சொல்றது வச்சு கண்டுபிடிச்சேன். அப்படியா? ஒருத்தர் நமக்கு வெள்ளையா தெரியும், இருந்தாருல, நமக்கு புரியாது இதெல்லாம். ஆமா லைட்டா கிரே ஹேர் வச்சு ஆமா. அதுதான் அவரு. கணேஷ் சுப்பிரமணியம். அப்போ அவர்தான். ஆ, அவர் பிராமின், அவர் பாலக்காடு, அவர் அந்த மாதிரி. ஆனா அவர் கண்டிப்பா மலையாளம் தெரியும். பாருடா, இப்படி எல்லாம் கூட இருக்கா? வெத்தலையில மை போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்ல அது அதுதான். ஆக்சுவலி ரொம்ப ஈஸி. அந்த லா ராலாம் சொல்றத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எஸ்பெஷலி நான் சொல்றத வச்சு கண்டுபிடிச்சலாம். இப்ப என் பேர் வந்து நமிதான்னு சொல்லுவாங்க இங்க இருக்கிறவங்க. நீங்களாம் நமிதா சொல்லுவீங்க. ஆமா. கேரளால இருக்கவங்க நமிதான்னு சொல்லுவாங்க. ஒன்னும் டிஃபரன்ஸே தெரியல எங்களுக்கு. அட நான் இங்க பாருங்க, நான் இருக்கா, நான் அப்புறம் நான் இருக்கு நான். நான் அதான். நமிதா. அதான். சரி, சரி. அதனால உங்களுக்கு டங்கு ரோல் ஆகுது போல இருக்கு. நமிதான்னு சொல்றதுனால. ஆக்சுவலி ஆமா, இந்த 2 லாங்குவேஜ் தெரியுதா, அதனாலே நிறைய பிரச்சனை வரும். திடீர்னு தமிழ் பேசிட்டு இருப்ப, மலையாளம் உள்ள வரும். இது ஏன் வருது அப்படின்னு யோசிப்பேன். ரைட். சூப்பர். சீனுபாய். ஆ, ஸ்ரீனிவாஸ் யாதவ். அதான். அவரு பாடினது வந்து ஃபர்ஸ்ட் அவர் பாடினப்ப அந்த ஸ்ருதி சுத்தமா இருந்தது. கடற்கரை காற்றே, ஆனா காற்றே ரொம்ப இழுத்துட்டாரு. அடுத்த லைனுக்கு வந்து டெம்போ நிக்கல. ஸோ அதுதான் அந்த சஸ்டெயின் இருக்கிற நோட்ஸும் நீங்க பாடுறப்ப உங்களுக்கு அது தெரியணும். எவ்வளோ அந்த டீட்டெயிலாம் இருக்காது. அத்தனை கவுண்ட்டுக்கு தான் சஸ்டெயின் இருக்கணும் அப்படின்லாம். ஸோ அது மைண்ட்ல அந்த ரிதம் ஓடினே இருந்ததுன்னா நம்ம அந்த சஸ்டெயின் முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துருவோம் மறுபடியும். ஸோ அதை நீங்க பண்ணிக்கணும். மற்றபடி டீசென்டான சிங்கிங் உங்களுக்கு. ஆனால் அந்த டெம்போ மிஸ் ஆகக்கூடாது. இவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. MG__ சூப்பர் சிங்கர். அவங்களும் சூப்பர் சிங்கர் அப்போ. அவங்களோட சிமியல் ஐடி ரொம்ப அழகா பாடினீங்க. ஸோ உங்க வாய்ஸ்ல வந்து கொஞ்சம் ஒரு கரகரப்பு இருக்கு. இன்னும் அதை நீங்க மெருகேத்திக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஓரல் அந்த இதெல்லாம் வந்து நோட்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தது. ஆல்மோஸ்ட் கரெக்ட் நோட்ஸ். ஆனா நீங்க இன்னும் அந்த வாய்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ண அந்த இந்த மசில்ஸ்லாம் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த மசில்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தண்டாக இருந்தால் தான் நீங்கள் மேலே போகிறப்ப இந்த மாதிரியான நோட்ஸ்லாம் பாடுறப்ப அந்த கரகரப்புலாம் இருக்காது. உண்மையாகவே த்ரோட் கிளியர்ஸ் இட் செல்ஃப். த்ரோட் வந்து அதுவே வந்து அதை கிளியர் பண்ணிக்கும். அதுக்கு நம்ம அதை எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது ஸ்ட்ரென்தன் ஆகும். இது வந்து ப்ரூவன் தியரி. இது நான் சொன்னது கிடையாது. தேடிட்டு இருந்தேன். நாகுபாய் சீரியஸா பேசுறேன். மசில் இந்த மசில் எப்படி காமிக்கிறீங்க? ஒண்ணுமே தெரியல எங்களுக்குலாம். So இதுதான் என்னோட ரிவ்யூ. அண்ட் நமிதா, if you have to add something. அதேதான். அது எல்லாம் நல்லா பாடியிருக்காங்க. நான் எப்படி சொல்லுவேன், இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க ருக்மணி பிச்சை போட்டுருக்காங்க. தாடியில மசில்ஸ் தெரியலையே சீனுவா. இல்ல, இந்த பொண்ணு அதை பார்க்கல. அதுதான் ஊரே அதுதான் சொல்லுது. இங்க இருக்கு இந்த இடத்துல உள்ளுக்குள்ள. ரைட், சொல்லுங்க நமிதா ப்ளீஸ். அதான் அவரு சொல்லிட்டாரு எல்லாமே. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? அது இந்த டிட்டோ அவ்வளவுதான். அந்த ஒண்ணு போடுவோமே அது. அவர் எல்லாம் அப்படியே அக்கு வேற ஆணி வேற பிடிச்சு வச்சுட்டாரு. கரெக்ட், டன். சரி, ஓகே, சூப்பர். சோ நமிதா, இப்போ நீங்க இந்த பாட்டு நிறைய பாடிருப்பீங்க இல்லையா? Are there things that you want to talk about this song? இப்போ சில சாங் ஆக்சுவலி இந்த சாங் பொறுத்த வரைக்கும் இப்போ வேற சாங்ஸ் சில சாங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பல்லவி நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம், சரணம் நல்லா இருக்கு, இதை விட பல்லவி விட சரணம் பெட்டரா இருக்கு, ஆர் சரணம் விட பல்லவி பெட்டரா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம்ல. இந்த சாங் வந்து அப்படி கிடையவே கிடையாது. இப்போ நம்ம பல்லவி கேட்டுட்டே இருப்போம், அந்த ஒரு மூட்ல அப்படியே இருக்கும்போது சரணம் அதை விட வேற நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். ஸோ அந்த டியூன் ஓவரால் ராஜா சார் யாரு நம்ம சொல்ல முடியுமா? நம்ம அவரோட எல்லாமே வந்து நல்லா இருக்கும்.
ஆமா. ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் இந்த சாங். ஸோ இந்த சாங்க்கு நான் வந்து இங்க என்னன்னு சொல்றது, ஸ்பெஷல் கெஸ்டா நான் எதுக்கு வந்திருக்கேன்? வாவ், வாட் a question. இல்ல அவர் ரிவ்யூ பண்ண வந்திருக்காரு, நான் எதுக்கு வந்திருக்கேன்? நீங்க ஸ்பெஷல் கெஸ்ட், கரெக்ட். இந்த சாங்கோட நல்லவேளை ப்ரோகிராம் முடியறதுக்குள்ள கேட்டீங்களே, அது ரிவ்யூ பண்ண பார்த்தோம். ஒரு ப்ரோகிராம் கேட்டிருந்தாங்க, ஏதோ போயிருந்தேன். ஃப்ரேஸ் பண்ணி வச்சிருக்கேன், சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ அந்த சாங் இருக்கிற அந்த வாரத்துல வந்து நான் ஸ்பெஷல் கெஸ்டா வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க. ஃபேண்டாஸ்டிக். என்ன? ஸோ இதுதாங்க நமிதாவை பத்தி நான் சொன்னேன் பாத்தீங்களா. இவங்க வந்து ஒரு பிளேபேக் சிங்கர், ஒரு சூப்பர் சிங்கர்ல ஃபேமஸ் ஆனவங்க. இந்த மாதிரி இல்லாம நம்மள ஒருத்தர் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பாருங்க. திஸ் இஸ் வாட் ஐ ரியலி லைக் அபவுட் நமிதா. நிஜமா நமிதா இப்படியே இருங்க, லைஃப் ஃபுல்லா இப்படியே இருங்க. ஏன்னா யூ ஆர் கோயிங் டு டெஃபினெட்லி ஸ்கேல் அப் அ லாட். யூ ஆர் கோயிங் டு பிகம் எக்ஸ்ட்ரீம்லி சக்சஸ்ஃபுல். பட் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது வந்து யூ ஆர் ஸ்டாண்டிங் as an example for all of us. டெஃபினெட்லி எங்க அப்பா சொல்ற ஒரு விஷயம் இதுதான், எந்த இடத்துக்கு போனாலும் வந்த வழி மறக்க கூடாது, தலைக்கேறிடக்கூடாது அப்படின்னு. Absolutely, really appreciate that, seriously. So in fact இப்போ நம்ம இன்னைக்கு சௌமியா சுந்தர் வந்தாங்கல்ல, சீனுபாய் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பையன் வந்து சாண்டி மாஸ்டரோட டான்ஸ்லாம் ஆடி இருக்காரு. ஆக்சுவலா பையன் வந்து டான்ஸ் கத்துக்கிறாரு போல இருக்கு, சாண்டி மாஸ்டரோட டான்ஸ்லாம் ஆடி இருக்காங்க போல இருக்கு. அது சொல்ல சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். இன்ஃபேக்ட் அதை விக்னேஷ் ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்ல சொன்னான். இந்த மாதிரி நான் கேட்கும் போது சொன்னாங்கண்ணா அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க, இதை நம்ம சொல்லணும் கண்டிப்பா பப்ளிக் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் மறந்துட்டேன், எனக்கு மெசேஜ் போட்டிருக்கான், அதனால அதை இப்போ சொல்லணும்னு எனக்கு தோணிச்சு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நம்ம வந்த சௌமியா சுந்தரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும்னு ஒரு மீம் பாத்துடலாமா? மைண்ட் வாய்ஸுக்கெல்லாம் மீம் போடுறீங்க? ஏன்டா மனுஷன் நிம்மதியா யோசிக்க கூட கூடாது. ஸ்பெஷல் கெஸ்ட் டைம் ஸ்லாட் 5 நிமிஷம். இது வந்து நம்ம ஆடியன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மொத்தம் 5 நிமிஷம். சூப்பர் விக்னேஷா. இல்ல நாகுபாய், ஆக்சுவலா வந்து இன்னைக்கு எனக்கு கரண்ட் பிரச்சனை எல்லாம் இருந்ததுனால ஆக்சுவலா சௌமியா கொஞ்சம் ஜாஸ்தி டைமே இருந்துட்டாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் வர போன்ல பேசும்போது தான் அவங்க ரியாக்ஷன் 5 நிமிஷம் அவ்வளவுதான் பேச முடியுங்களா அப்படின்னாங்க. சோ சூப்பர் விக்னேஷா, சவடா சவையா இருந்தது. ரைட், ஓகே. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஃபார்மேட்டஸ் லைட்டா மாத்திட்டோம். குரூப் 1 கேட்டுட்டோம், குரூப் 2 கேட்டுட்டோம். இப்போ வில் லிசன் டு தி மென்டீஸ் ஜாயின். ஸோ நமிதா இது வந்து மென்டீஸ் ஜாயின். போன வாரம் வந்து மென்டியா வந்து அவங்க ஜாயின் பண்ண இதுதான் இப்போ கொலாபு தான் நம்ம கேட்க போறோம். ஸோ திவ்யா அப்படின்றவங்க தான் வந்து மென்டியா வந்திருந்தாங்க போன வாரம். திவ்யா இளங்கோவன் அப்படிங்கிறவங்க தான் மென்டியா வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் சீனுவும் பாடின பாட்டை தான் இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ண போறோம். ஓகேவா? ஒரு நிமிஷம். No. நீ ஒரு காதல் சங்கீதம், நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம். பூவை சூட்டும் கூந்தலில் எந்தன் ஆவியை நீ ஏன் சூட்டுகிறாய்? தேனை ஊற்றும் நிலவினில் கூட தீனை நீ மூட்டுகிறாய். கடற்கரை காற்று, கடற்கரை காற்று வழியை விடு, தேவதை வந்தாள் என்னோடு. மணல் வெளியாகும் இருவரின் பாதம் நடந்ததை காண
நமிதாவை காணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னோட ரிவ்யூ நான் கொடுத்துட்றேன் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ரிவ்யூ. ஸோ ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், பெஸ்ட் ஆஃப் மென்டார் மென்டி கொலாப் வாஸ் திஸ். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஐ எம் ஷுர் மெனி வுட் ஹவ் ஃபெல்ட் திஸ். இதுதான் பெஸ்ட். ஐ திங்க் த மென்டீஸோட ஜாயின்லேயே வந்து வி ஹாவ் டு சே தட் திவ்யா இளங்கோவன்ஸ் ஜாயின் வாஸ் டெஃபினெட்லி a class apart. அண்ட் நிஜமாவே இந்த காம்பினேஷன் ஆஃப் சீனு அண்ட் திவ்யா இளங்கோவன் வாஸ் ஆசம். அண்ட் உங்க இம்ப்ரவைசேஷன்ஸ்லாம் சீனு பாய் வணக்கம் பலமுறை, அதுதான் நிஜமா சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளோ அழகு இம்ப்ரவைசேஷன்ஸ் எல்லாம். ஸோ நமிதா, எஸ் ஃபர்ஸ்ட் இந்த வாட்டி உங்ககிட்ட கேட்டுடலாம், இல்லைன்னா நீங்க டிட்டோ போட்டு எஸ்கேப் ஆயிடுவீங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கொடுக்க போறீங்க. ரொம்ப அழகா இருந்தது. 2 பேரும் சேர்ந்து செம்மையா பாடுனீங்க. அதாவது நீங்க உங்களோட இம்ப்ரவைசேஷன்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்தது. செம்மையா இருந்துச்சு. அவங்களோட ரொம்ப நல்லா பாடினாங்க. அவங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப சூதிங்கா இருந்தது. ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. திவ்யா இல்ல, திவ்யா இளங்கோவன். எஸ், திவ்யா இளங்கோவன் நல்லா பாடினாங்க. சூப்பரா பாடினாங்க. சில இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த கடைசியில் அந்த சரணம் லாஸ்ட் லைன்ல மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்திருக்கலாம். அவங்களும் இம்ப்ரவைஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் 2-3 இடத்துல. ஆமா ஆமா பண்ணிருக்காங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் போன வாரம் வந்து டீச்சிங் எபிசோட்ல வந்து இம்ப்ரவைசேஷனும் சொல்லி கொடுத்தாரு சீனு. ஓகே ஓகே. ஆமா. சோ அதுல வந்து என்ன மாதிரி இம்ப்ரவைசேஷன்லாம் பாடுறேன்னு சொல்லிட்டு பேசிக் பாட்டுல இருக்கிற விஷயத்தெல்லாம் விட்டுட்டோம். ரொம்ப அழகா பாடினாங்க. நாகுபாய் ஸ்பெஷல் கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா? கண்டிப்பா 4-5 பாட்டு பாட விடவே முடியாது இல்ல. இதெல்லாம் ஸ்கிரிப்ட்லயே இல்லையாப்பா? இல்ல நான் சில இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல கேட்பாங்க, எல்லாரும் ஸ்கிரிப்ட்ல கேட்க மாட்டோம். சோ நமிதா, நீங்க பாடுறத கேட்டுட்டு அப்புறமா நம்ம சீனு பாயோட ரிவ்யூக்கு போலாம். சரி, என்ன பாடுறது? இதே பாட்டா? சூப்பர் சூப்பர், பாடுங்க. நீங்க 2 பேரும் பாடுறீங்களா? சேர்ந்து பாடுவோம். என் லேக் இருக்கும் நாகுபாய். பரவாயில்ல, ஒரு பிரச்சனை இல்ல. சூப்பர், எஸ்கேப்லாம் ஆவாதீங்க, பாடுங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சரணம் பாடுவோம். ஃபர்ஸ்ட் சரணம் பாடு, லிரிக்ஸ். வானம் பாடி பறவைகள் 2 ஊர்வலம் எங்கோ போகிறது. காதல் காதல் எனும் ஒரு கீதம் பாடிடும் ஓசை கேட்கிறது. இசை மழை எங்கும் இசை மழை எங்கும் பொழிகிறது. எங்களின் ஜீவன் நனைகிறது. கடலலையாவும் இசை மகள் மீட்டும் அழகிய வீணை சுரஸ்தானம். இரவும் பகலும் ரசித்திருப்போ. நீ ஒரு காதல் சங்கீதம். நீ ஒரு காதல் சங்கீதம். வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம். சூப்பர் 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 சூப்பர். வாவ். இந்த வாய்ஸ் வாடகைக்குலாம் கிடைக்குமா எங்கேயாவது? ஒரு 2 வாரம் யூஸ் பண்ணிட்டு கொடுத்துறேன். அப்படி உங்க வாடகைக்கு கொடுத்தீங்கன்னா சீனு பாய். ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் யாரு பாக்குறாங்க அப்படிங்கிற, நேத்தி பார்த்தவங்க இதை இன்னைக்கு பாக்குறாங்களான்னு தெரியல. ஐ ஜஸ்ட் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். நேத்தி நம்ம யூடியூப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் பண்ணோம்ல நாகுபாய். ஆமா. இப்ப நமிதா பாடினதை இப்ப யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்க வந்து அந்த ரேஞ்ச் பாடினாங்க. அதுல எவ்வளவு வால்யூம் கண்ட்ரோல், வால்யூமே இல்ல, வால்யூம் கம்மியா இருந்தது. ஆனா அந்த நோட், அந்த ஹை நோட்டை ஷி வாஸ் ஏபிள் டு டச். அதான் நேத்து யாரோ கேட்டாங்க, கத்தி பாடினா இதுவா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. கரெக்ட். கத்தி பாடக்கூடாது, த ரைட் வேஸ் அவங்க பாடின மாதிரி தான். அதுதான் அந்த வால்யூம் கண்ட்ரோல், வோக்கல் கண்ட்ரோல், அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுதான். ஸோ இந்த மாதிரி சிங்கர்ஸ் பாடுறத நீங்க கேட்டாலே அந்த ஸ்டைல் ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்றாங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எவ்வளவு சன்னமா அந்த வாய்ஸ் எவ்வளவு அழகா இருந்தது பாத்தீங்களா? அதுல டீட்டெயிலும் கேட்கும்,
அந்த நோட்ஸும் நம்ம தொட முடியும். ஸோ இதுதான் ஆன்சர் அதுக்கு. such a beautiful voice நமிதா. நிஜமாவே வந்து so nice to hear in close quarters. of course நான் வந்து சூப்பர் சிங்கர்ல நீங்க பாடுறதை கேட்டிருக்கேன், உங்க சண்டி வீரன் பாட்டி நான் கேட்டிருக்கேன். பட் இது க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்ல கேட்கும்போது நிஜமா அப்படியே வந்து இட் இஸ் சீரியஸ்லி மெஸ்மரைசிங். எஸ்பெஷலி அவர் சொன்ன அந்த ஹை நோட்ஸ்லாம் அசால்ட்டா பாடுறீங்க. அது நாகுபாய் வாய்ஸ் ப்ரோ. நமிதா, டிங்கா டிங்கா யார் பாடினது? நான் தான். அந்த பாட்டு கேளுங்க. பாடுங்க. அது வாய்ஸே வேற மாதிரி இருக்கும். See இதெல்லாம் ஆக்சுவலா மக்கள் கேட்கணும், இதை தெரிஞ்சுக்கணும் நாகுபாய். ஏன்னா fantastic. அந்த I think we வாய்ஸ் should hear. இல்லையா? கேக்கல. I think we should hear you singing that song. அப்படியா? ஆமா. இதெல்லாம் முன்னாடி சொன்ன லிரிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவான்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட தேடுங்க. அது வரைக்கும் இதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம். நான் லிரிக்ஸ் தேடணும், அது வரைக்கும் நீங்க ஏதாவது வளருங்க அப்படின்னா நான் வளரிட்டு இருப்பேன். அதை வளரிட்டு இருக்க பாருங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் நம்ம இன்னொரு 2 minutes அப்படியே ஏதாவது பேசிட்டே இருங்க. அவ்வளவுதான். போயிட்டே சோடா பாடாதான். என்ன சொல்றீங்க சீனு பாய்? நீங்களே ஏதாவது சொல்லணும். நீங்க ஏதாவது சொன்னாதான் நல்லா இருக்கும். நான் மட்டும் பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது பாருங்க. நான் மானக்கட்டவே இல்லை நாகுபாய். Oh my god. வெறும் கையாட்டுறதுக்கு பதிலா கொஞ்சம் வாய் அப்படி வந்து அப்படியே அசைச்சிங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு 4 வார்த்தைகள் வந்து வெளியில வந்து விழும். அப்ப அந்த 4 வார்த்தைகள் நம்ம வெளியில வந்து விழுறதுக்குள்ள அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த லிரிக்ஸை தேடி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம சமாளிக்க கத்துக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? உண்மையாவே இது ஒரு லேர்னிங்கா இருக்கும் நாகுபாய். ஏன்னா வாய்ஸ் மாடுலேஷன்லாம் கேட்கறாங்கல்ல. இப்ப நீ ஒரு காதல் நமிதா பாடினதே மக்கள் கேட்டாங்க. இப்ப இந்த டிங்கா டிங்காவும் கேட்கட்டும். ஒரே தொண்டை தான், ஆனா எப்படி இட் ப்ரொடியூசஸ் டிஃப்ரெண்ட் சவுண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல். அது புரியும் அவங்களுக்கு. கண்டிப்பா, அப்சல்யூட்லி. ஸோ கண்டிப்பா ரெடி ஆயிடுச்சா லிரிக்ஸ்? இன்னும் கொஞ்ச நேரம் வளரணுமா? நாங்க ஒரு 2 நிமிஷம். ஒரு 2 நிமிஷமா? அதுக்குள்ளயும் சரி ஒன்று பண்ணுவோம். அதுக்குள்ளேயே நீங்க உங்க ரிவ்யூவை சொல்லுங்க சீனு பாய். மென்டி ரிவ்யூ நீங்க சொல்லிடுங்க. அதை நம்ம மிஸ் பண்ற போறோம் கடைசியில. பியூட்டிஃபுல் நாகுபாய். உண்மையாவே எனக்கு ஆல்ரெடி வந்து திவ்யாவோட வாய்ஸ் அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவ்வளோ நல்ல ஒரு வாய்ஸ் குவாலிட்டி தெரியுமா? இத்தனையும் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து இன்னும் நான் கத்துக்கல, ஐம் நாட் ப்ரொஃபஷனல், பட் சீரியஸாவே நல்ல ட்ரைனிங் இப்பல இருந்து கூட கத்துட்டு நல்ல டெஃபினட்டா ப்ராக்டிஸ் பண்ணா நோ டவுட் ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிட்டிக்கு உண்டான ஒரு குரல் தான் அது. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவ்வளோ அழகான வாய்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்ருதி நிக்குது, தாளம் புரியுது, டீடைல்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணா வந்துடும். கண்டிப்பா கண்டிப்பா. நிஜமாவே வந்து நான் ஹானஸ்டா ஃபீல் பண்ணதுதான் பெஸ்ட் மென்டி ஜாயின் வாஸ் திஸ் அப்படிங்கிறது தான். நான் வந்து ரொம்ப காம்பினேஷன்லயே ஐ திங்க் திஸ் வாஸ் தி பெஸ்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அவ்வளோ கேட்கறதுக்கு வந்து இட் வாஸ் பிளிஸ்ஃபுல் சீரியஸ்லி. நிஜமாவே எனக்கு என்னன்னா அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் பாடினதை நான் கேட்டிருக்கேன். அதுல அந்த கான்சியஸா பாடல. இப்ப ரொம்ப கான்சியஸா பாடு. அதுதான் அந்த ஒரு இதுதான். இப்ப புரியுதா? இந்த மாதிரிதான் ஆக்கி வச்சிருக்கீங்க. புரியுதா? இப்ப நான் எந்த பாட்டு பாடினாலும் பயங்கர கான்சியஸா பாடுறேன் இப்ப நான். இல்ல see on the truer side, okay, jokes apart, நிஜமாவே வந்து அந்த கான்சியஸா பாடுறோங்கிறதும் in a way it is good. அது ஆனா நம்ம அந்த கத்துக்கிறத வந்து அந்த பாடுறதுக்கு முன்னாடி அந்த கத்துக்கிற வேலையை முடிச்சிடணும். அந்த ஸ்மியூல்ல போய் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த கத்துக்கிறத பத்தி யோசிக்க கூடாது. நான் ஐபோன் வச்சிருக்கிறதுனால என்ன பண்ணுவேன், ஒரு பாட்டை பாடிட்டு திருப்பி போயிட்டு சீனுவோட அந்த எபிசோட கேட்டு நான் பாடுறேன். அது வந்து இட் இஸ் ஐம் கெட்டிங் டூ கான்சியஸ் அபவுட் இட். ஐ திங்க் இந்த லேர்னிங்கை வந்து ஃபுல்லா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பல்லவியில மட்டுமே ஒரு 1 hour கேட்டு அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா கத்துட்டு அப்புறமா பாடினோம் அப்படின்னா ஐ திங்க் தட் வில் கம் டவுன். என்ன செய்யணும்? கண்டிப்பா நாகுபாய். சோ நம்ம சமாளிச்சிட்டோம். சோ நமிதா லிரிக்ஸ் எடுத்துறாங்க. ரெடி. கலர் கலர் கண்ணடா கலர் படம் காட்டுண்டா தல்லாக்குள்ளம் தம்புரா சிலுக்கு வாரு செட்டுனா தோட தோட விளைஞ்சிருக்கும் வெள்ளரிக்கா பிஞ்சிடா வெங்கடமா சமைஞ்சிருக்கு வைகையாத்து கெண்டடா அம்புடையும் அசர வைக்கும் பஞ்சலோக கலசொந்தா ஜில்ஜாரி நெஞ்சோடு வந்தாட நீ. நீங்க கொஞ்சம் போயிட்டு நமிதாவை கொஞ்சம் வர சொல்றீங்களா? இல்ல பாத்தீங்களா நாகுபாய், சம்பந்தமே இல்ல அந்த வயசுக்கு இந்த வயசுக்கும். அதுதான் அந்த வெர்சட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே இன்னைக்கு எதிர்பார்க்கறது அதுதான். யூ ஷுட் பி வெர்சடைல். அண்ட் நேத்தி நான் வந்து ராஜா சாரோட ஒரு இது கேட்டேன். சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஐ லவ் டு ஷேர்.
அவர் எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா? அவர்கிட்ட வந்து ஒரு போட்டோவை காட்டுறாங்க. அந்த போட்டோவை பத்தின ஒரு மெமரியா அவர் சொல்றாரு. அவர்கிட்ட பிபிஎஸ், பிபி ஸ்ரீனிவாஸ் சார், டிஎம்எஸ் சார், இன்னொருத்தர் யாரோ, இவர் 3 பேர் இருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, பிபி ஸ்ரீனிவாஸ் சூப்பர் வாய்ஸ், இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு. இப்ப யோசிச்சு பாருங்க, ராஜா சார்கிட்ட எஸ்பிபி பாடியிருக்காரு, யேசுதாஸ் பாடியிருக்காரு, இவ்வளவு பேரு பாடியும் அவர் அந்த மாதிரி சொல்றாரு. ஜானகி அம்மாவை பத்தி என்ன தெரியுமா சொன்னாரு அவரு? இவங்க வந்து வெரி டேலண்டட் சிங்கர், இவங்க வாய்ஸை விட இவங்களோட டேலண்ட் பிடிக்கும். மியூசிக் டைரக்டர் என்ன நினைக்கிறாருங்கிறத உள்வாங்கி அந்த ஃபீல் அவங்க கொடுப்பாங்க. அதனாலதான் நான் இவங்களை நிறைய யூட்டிலைஸ் பண்ணேன். என்ன நமிதா, யூ கேன் ஆல்சோ ஆட் டு திஸ். ஏன்னா டெஃபினெட்லி அதுதான் விஷயம். நீ யூ கேன் ஷேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு அவரை என்கிட்ட ஐ மீன் நான் அவரை வந்து ஸ்டுடியோல பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் இதே மாதிரி தான். ஜானகி அம்மாவோட வாய்ஸ் ஏன் நிறைய யூஸ் பண்ணாரு அப்படின்னா, மியூசிக் டைரக்டர் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நிறைய சிங்கர்ஸ் வந்து இப்போ மியூசிக் டைரக்டர் பாடுறதுக்கும் சிங்கர்ஸ் பாடுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, அந்த ஃபீல் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, அந்த ஃபீல் தான் வந்து டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க பார்க்குறதே வந்து ஃபீல் தான், வாய்ஸை விட. வாய்ஸ் எப்படி இருந்தாலும் அந்த ஃபீல் கொடுத்தாலே வந்து தே ஆர் மோர் சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஜானகி அம்மா வாய்ஸ் யூஸ் பண்ணுறதே அவங்க கொடுக்குற அந்த ஃபீல் தானா. ஃபேண்டாஸ்டிக். இதெல்லாம் நிஜமாவே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நமக்குலாம் வந்து இளையராஜா சார் கிட்ட போயிட்டு ஒரு நாள் பக்கத்துல போய் நிக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு கனவு இருந்துட்டே இருக்கும். நீங்க போய் இளையராஜா சாரோட ஸ்டுடியோவில் போயிட்டு நான் இதை பேசும்பொழுது அப்படி நீங்க சொல்லும் போது அப்படியே எனக்கு ஏதோ பண்ணுது. சீரியஸ்லி அந்த விதத்துல நிஜமாவே வந்து யூ ஆர் பிளெஸ்ட் நமிதா. டேலண்ட் ஹஸ் டேக்கன் யூ தேர், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. we wish that one day we also get there அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மனசுல வருது. நிஜமாவே அவ்வளவு ஒரு ஆசை. கண்டிப்பா வித் ரெகுலர் பிராக்டிஸ் அந்த டெடிகேஷன் டிசிப்ளின் எல்லாம் இருந்தாலே டெஃபினெட்லி anybody can achieve anything la. Absolutely. So right, with that இப்ப நம்ம வந்து promising joints பாத்துடலாமா? Before we see the group 3, we'll see the promising joints. Okay. நீ ஒரு காதல் சங்கீதம், நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம், நீ ஒரு காதல் சங்கீதம், காதல் காதல் எனும் ஒரு கீதம் பாடிடும் ஓசை கேட்கிறது, இசை மழை எங்கும், இசை மழை எங்கும் பொழிகிறது, எங்களின் ஜீவன் நனைகிறது, கடலலையாவும் இசை மகள் மீட்டும் அழகிய வீணை சுரஸ்தானம், இரவும் பகலும் ரசித்திருப்போம், நீ ஒரு காதல் சங்கீதம், நீ ஒரு காதல் சங்கீதம். பூவை சூட்டும் கூந்தலில் எந்தன் ஆவியை நீ சூட்டுகிறாய், தேனை ஊற்றும் நிலவினில் கூட தீயை நீ ஊட்டுகிறாய், கடற்கரை காற்றே, கடற்கரை காற்றே வழியை விடு, தேவதை வந்தால் என்னோடு, மணல் வெளியாகும் இருவரின் பாதம் நடந்ததை காற்றே மறைக்காதே, தினமும் பயணம் தொடரட்டுமே, நீ ஒரு காதல் சங்கீதம்.
சொன்னால் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம். வாவ், நிஜமாவே நல்லா இருந்ததுல கேட்கறதுக்கு. செம்ம எடிட்டிங் சீனு, சீரியஸ் அது சொல்லி ஆகணும். செம்ம எடிட்டிங் இது. ஐ திங்க் யூ ஹவ் டேக்கன் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல். மாத்தி மாத்தி போட்டு யூ ஹவ் டேக்கன் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல். செம்ம. அதை பத்தி நிறைய பேர் கமெண்ட்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ வி ஆர் இவால்விங் ஈவன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எடிட்டிங் அப்படிங்கிறத இதை வச்சு சொல்லணும். சூப்பர், ஐ லவ்ட் இட் சீரியஸ்லி. தேங்க்யூ மக்களே. ஸோ இதையும் ஃபர்ஸ்ட் நமிதா கிட்ட கேட்டலாமா? சொல்லட்டும். வா வா, ரொம்ப சும்மா நல்லா விடக்கூடாது. ஆமா ரொம்பவே அழகா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட் இது ஆக்சுவலி ஆர்டரா கீழ நேம்ஸ் போட்டிருக்கிறது? ஆமா, இதெல்லாம் அதுல பாடினவங்க. அதான் ஆஸ் பர் தி ஆர்டரா ஆமா. இல்ல ஆஸ் பர் தி ஆர்டர் நினைச்சு தான் நாங்க போட்டிருக்கோம். தப்பா இருக்கலாம் ஆமா. ஒருவேளை. ஃபர்ஸ்ட் yellow t-shirt போட்டு வந்தவர் தான் ஸ்ரீராம் சுந்தரம். ஸ்ரீராம் சுந்தரம். ம். அவர் சூப்பரா பண்ணாரு, செம்மையா பண்ணாரு அவரு. ரொம்ப அழகா இருந்தது. வாய்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா பண்ணாரு அவரு. அப்புறம் ஃபீமேல் சிங்கர் ஒருத்தங்க பாடினாங்கல்ல, ஹேமானி. தர்ணம். ஹேமானி அந்த கண்ணாடி ஹேமானி, போட்டு இது பாடுனாங்க. ரெண்டு கண்ணாடி போட்டு வந்து. ஆமா 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 அவங்களும் சூப்பரா பாடினாங்க, செம்மையா பாடினாங்க. ஆஹ் அதுக்கப்புறம் 2 பேர் பாடினாங்கல்ல, ஒண்ணு வந்து இல்ல உங்களை நான் சொல்லல, இன்னும் இல்ல. 2 பேர். ஆமா, அவரு கொஞ்சம் சுமாரா தான் படிந்தாரு. இல்ல அவர் யார்? இவர்தானே? ஆமா, இங்க இப்ப பேசுறவரு கொஞ்சம் சுமார் தான். அவங்க மத்தவங்கள எல்லாம் கம்பேர் பண்ணாலாம் பெருசா எதுவும் இல்ல. கலாச்சார ஹீரோ. வச்சு சூப்பர். தேங்க்யூ. இல்ல உண்மை நாகுபாய். உடனே அப்படி உண்மையா தமிழகத்தை தாடிக்குள்ள வச்சிருப்பாரு இவரு. நாடிக்குள்ள நிறைய வச்சிருக்காரு போல. நிறைய இந்த தாடி ஏர்போர்ட்ஸ் அதுக்குள்ளதான் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஏர்போர்ட்ஸ் காமிங்க சீனோ. இந்த வரைக்கும் பாருங்க. நிஜமாவேவா? எதுக்கு வளர்க்குறாரு தாடி? ஸ்கூல்ல பாடுறதுதான். சோ எல்லா 4 பேருமே சூப்பரா பண்ணாங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபர்ஸ்ட் டூர் ரொம்ப பிடிச்சிருந்தது. மத்த 2 பேரும் நோ ஆஃபென்ஸ் செம்மையா பண்ணாங்க. சூப்பர். சொல்லுங்க சீனு, நீங்க சொல்லுங்க. ஸ்ரீராம் அகைன் மிதா சொன்ன மாதிரி ஸ்ரீராமுக்கு வந்து அந்த பிர்கா வந்து ரொம்ப சில இடத்துலலாம் ரொம்ப ஆப்டா அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா அழகா பாண்டீங்க ஸ்ரீராம். உண்மையாவே ஸ்ரீராமோட வைஃப் தான் இவங்க ஐஸ்ரீ அப்படிங்கறத நான். அப்படியா? வாவ், சூப்பர். ஸோ ஹீ இஸ் ஆல்சோ வெரி மச் ரொம்ப ஹீ இஸ் அ வெரி பிக் மியூசிக் லவர். ரொம்ப நல்லா பாடுவாரு. இசை குடும்பமா? ஆமா. ஸோ ஹேமானி அகெயின் சூப்பர். ஹேமானி ரொம்ப அழகா இருந்தது. ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. இட் வாஸ் வெரி கிளீன். சூப்பரா பாடினீங்க. யூ ஹேவ் அ வெரி குட் வாய்ஸ். நல்ல ரேஞ்ச் இருக்கு. ராத்திரி 12:30 மணிக்கு கண்டுபிடிக்கப்பட்டவங்க. நேற்று ராத்திரி 12 மணிக்கு. அண்ட் அகைன் ஹரிஷும் அர்ச்சும் என்னன்னா தே ஆல்சோ சாங். அந்த பிர்காவும் அழகா, எல்லாருக்குமே இந்த 4 பேருக்குமே பிர்கா வாய்ஸ். 4 பேருக்குமே பிர்கா வந்து கரெக்டா விழுது. பட் அவங்க பண்ண ப்ராக்டிஸுக்கு தகுந்த மாதிரியும் அவங்க எப்படி அந்த பாட்டை பர்சீவ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. பட் தேர் வோக்கல் கார்ட் இஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் பிர்கா, அவ்வளவுதான். ஸோ ஹரிஷ் வந்து கொஞ்சம் கான்சியஸா பண்ணாரு. கரெக்டா இதை நம்ம பாடணும் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் தெரிஞ்சது. அவரு அந்த மைக்லாம் கூட இது பண்ணாரு பாத்தீங்களா? ஆமா. கரை காற்று அப்படின்னு மைக். ஸ்ரீராம் சாரோட எபிசோட பாத்துருக்காரு ஃபுல்லா. மைக் யூஸ் பண்றதுக்கு. ரைட். வெரி குட். உண்மையாவே இந்த 4 பேர் பிரில்லியன்ட் ஜாயின். சூப்பர். ஃபேண்டாஸ்டிக். சோ இப்போ நம்ம குரூப் 1 ரிவ்யூ பண்றது முன்னாடி இன்னொரு பாட்டு கேட்டுறலாமே நமிதா கிட்ட இருந்து. சும்மா வரல போது. ஐ அம் ரெடி. என்ன பாட்டு வேணா பாடுங்க. ஏன்னா நீங்க நாங்க ஏதாவது பாட்டு சொன்னோம்னா லிரிக்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை 10 நிமிஷம் வளர சொல்லுவீங்க. நாங்க உஷார் ஆயிட்டோம். லாலி. ஓகே. இந்த லாலி டிங்கா டிங்கா இது எல்லாமே வந்து தீரன் படத்தோட பாட்டுகள். தீரன் அதிகாரம் 1. அது ஓட்டிங்களே. ஓகே, இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து குரூப்ஸ் வந்து ஏன் குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, 30-40 செகண்ட்ஸ் தான் போடுறீங்க, 1 மினிட் போடலாமே அப்படின்னு நீங்க கேட்கறது எங்களுக்கு புரியுது. விஷயம் என்ன அப்படின்னா ரிவ்யூ கொடுக்கும் போது எந்த இடத்துக்கு ரிவ்யூ கண்டிப்பா வேணுமோ அதை பிக் பண்றோம்.
ஸோ இப்போ அவங்க பாடியிருக்காங்க அப்படின்னா சரணம் 1 சரணம் 2ல அவங்க ஆப்வியஸா ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பார்ட் எடுக்கிறோம். சி ஐடியா இஸ் டு கிவ் அ ஓவரால் ஃபீட்பேக். இப்போ இந்த ரிவ்யூ ஷோ மூலமா ஓவராலா எங்க நம்ம பட்டி பார்க்கணும், டிங்கரிங் பண்ணணும் நம்ம பாட்டுல அப்படிங்கறத கொடுக்கறது தான் வந்து முக்கியமான விஷயமே தவிர இது வந்து ஃபுல் பாட்டை போட்டு காமிச்சு இட் இஸ் நாட் டு எக்ஸ்போஸ் பீப்புள். ஸோ அதை நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இட் இஸ் டு கிவ் ஓவரால் ஃபீட்பேக். இந்த ப்ரோக்ராமோட முக்கியமான டிரைவிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் கத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதெல்லாம் விட்டுடுங்க. 30 செகண்ட்ஸ் போடுறோம், 1 மினிட் போடுறோம், நாங்க 4 நிமிஷம் முழுக்க பாட்டை போட்டாலுமே there will be people will be dissatisfied. சரியா? ஸோ அதனால வந்து என்ன நம்ம பண்ணாலுமே அதுக்கு மேல ஒண்ணு பண்ணலாம்னு எல்லாருக்குமே தோணும். இதுலதான் நம்ம இது போடுறோமே நாகுபாய், ப்ராமிசிங் ஜாயின்ஸ் தான் நம்ம ஃபுல்லா போடுறோமே. அது ப்ராமிசிங் ஜாயின்ஸ் ஃபுல்லா போடுறோம். ப்ராமிசிங் ஜாயின்ஸ் நல்லா வந்து அதனால கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம கண்டிப்பா பண்ணலாம். நமிதா, நான் கரெக்டா டயத்தை யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். நீங்க லிரிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. தமிழ்ல பாடுறோம். ஓகேவா? சூர். சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, லாலி 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 துளி துளி, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே, லாலி 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 துளி துளி, உன்னை அள்ளி ஏந்தியே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பனி விடை பார்க்கவா, லாலி 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 துளி துளி, லாலி 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 துளி துளி. ஓகேயா? சூப்பர். Thank you. இதுக்கு ஆல் டுகெதர் a different feel to the song. Seriously beautiful, Namita. I mean it's like Thank you so much. புல்லரிச்சிருச்சு நிஜமாவே. பியூட்டிஃபுல் ஹியரிங் யூ இன் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ். ஐம் ரிப்பீட்டிங் இட். எனிவேஸ், ஸோ எனக்கு நான் அப்படிதாங்க கொஞ்சம் இந்த பாட்டு அப்படின்னா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அப்படியே பொங்கிடுவேன், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுருவேன். ரைட்? எனிவேஸ், சூப்பர், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாட்டீங்க. ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். நீங்க ஆடியோ ஜாயினே எடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. எங்க படத்தை முழுசா பாருங்க தயவு செஞ்சு. படத்தை முழுசா பார்த்துட்டு ஏதாவது சொல்லுங்க. இப்ப அடுத்த வர ரிவ்யூல 2 ஆடியோ ஜாயின் தான். தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல, ஃபுல்லா கேட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எங்களுக்கு வர ஆடியோ ஜாயின்ஸும் வந்து அப்படியே 50-50 வரல. ஆடியோ ஜாயின்ஸ் ரொம்ப கம்மியா தான் வருது, அதுதான் உண்மை. ஸோ அதனால நாங்க எடுக்கிறதெல்லாம் நாங்க கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். என்னெல்லாம் முடியுமா எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். சும்மா திட்டாதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. எவ்வளவுதான் இந்த மனசு தாங்கும் சொல்லுங்க. பாருங்க இப்ப வரப்போகுது, ஆடியோ வருது 2, வெயிட் பண்ணுங்க. காதல் எனும் ஒரு கீதம் பாடிடும் ஓசை கேட்கிறது. இசை மழை எங்கும், இசை மழை எங்கும் பொழிகிறது. எங்களின் ஜீவன் நனைகிறது. கடலலையாவும் இசை மகள் மீட்டும் அழகிய வீணை சுரஸ்தானம். இரவும் பகலும் ரசித்திருப்போம். ஊற்றும் நிலவினில் கூட தேனை நீ மூட்டுகிறாய். கடற்கரை காற்றே, கடற்கரை காற்றே வழியை விடு. தேவதை வந்தாள் என்னோடு. மணல் வெளியாகும் இருவரின் பாதம் நடந்ததை காற்றே மறைக்காதே.
கேட்கிறது. இசை மழை எங்கும் இசை மழை எங்கும் பொழிகிறது. எங்களின் ஜீவன் நனைகிறது. கானம் பாடி பறவைகள் ரெண்டு ஊர்வலம் இங்கோ போகிறது. காதல் காதல் எனும் ஒரு கீதம் பாடிடும் ஓசை கேட்கிறது. இசை மழை எங்கும் இசை மழை எங்கும் பொழிகிறது. நம்ம மக்கள் கிட்ட பிடிச்சதே என்ன தெரியுமா? அந்த டிஸ்ப்ளே பண்ண மறந்துட்டு அதை கரெக்டா ஞாபகப்படுத்திட்டாங்க. சாரி மக்களே, ஒன்றும் இல்லை, வந்து டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சம் பிஸ்கட் தின்னுருந்தேன், மறந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்க போட்ட மெசேஜ போட்டோட கரெக்டா டிஸ்ப்ளே பண்ணிட்ட பாருங்க. ஸோ சீருபாய், ஸோ இதுல கார்த்திக் அருள் ஆக்சுவலா நீங்க பாடினீங்க ப்ரோ. என்னன்னா அதிலே தான் பிர்கா வந்து அந்த இடம் தானா நானா தனனனா நானா அந்த அந்த இடம்லாம் இன்னும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், இன்னும் கான்ஃபிடென்ஸ் வேணும் வாய்ஸ்ல. ஒரு மாதிரி டல்லா ஸ்ருதியில இருந்தாலுமே அது ஏதோ ஒரு மாதிரி ஒரு டல்லா இருந்தது. ஏதோ நீங்க சோகமா பாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இது சோகமா இல்லை, அவரு கமல் வந்து சரண்யா மேடம் கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வந்துடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் அது. ஸோ ஒரு அந்த மாதிரி அதே மாதிரி புவி கேர் அவங்க அந்த பிர்காவை செமையா ஹேண்டில் பண்ணாங்க. நான் ஐ ஹேவ் டு டெல். ஏன்னா தான் பறவைகள் அங்க அவ்வளோ இருக்கு, ஆனா அவங்க ஒரு மாதிரி பாடியிருந்தாங்க. எனக்கு அது பிளெயினா இருந்தது. இல்ல சமாளிக்கல அவங்க அவங்க ரொம்ப அழகா அதை பாடினாங்க. அந்த பிர்கா இல்லைனாலும் அது கேட்க வந்து என்ன இது ஏதோ மிஸ் பண்றாங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கல. இட் வாஸ் வெரி குட். பட் ஆனா நீங்க பிர்கா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுல அதை அழகா பாடிருந்தீங்க த்ரூ அவுட் அது. அப்புறம் அலாக்கே நிர்மலா அவங்க பாடினதுல வந்து டியூனே நீங்க இன்னும் கேட்கணும் நிர்மலா. எனக்கு தெரிஞ்சு தானான பறவைகள் ரெண்டு ஊர்வலம் எங்கோ போகிறது போகிறது. அவங்க வேற மாதிரி பாடிருந்தாங்க. அதை போகிறது ஏதோ இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் நோட்டு லைட்டா டிஃப்ரெண்டா இருந்தது. அகெயின் ட்ரீம்ஸ் ராகா லாஸ்ட் உங்களுக்கு அந்த பிர்கா வருது. இந்த பாட்டை பொறுத்து நம்ம பேசினாலே அந்த ஒரு விஷயம் தான் பேசணும் நாங்க, பிர்கா தான். ஏன்னா த்ரூ அவுட் த சரணம் பல்லவி எல்லாத்துலயுமே மனோ சித்ரமா 2 பேருமே அப்படி பாடியிருப்பாங்க. சீரியஸா அதுவும் மனோ சார் வாய்ஸே ஒரு காத்திரமான வாய்ஸ். அந்த காத்திரமான வாய்ஸ்ல வந்து அவரு அந்த பிர்காவை கொடுப்பாரு. ஐயோ அவர்லாம் அப்படி ஒரு டேலண்ட். ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு பேசணும் அப்படின்னா இதுதான், இந்த பிர்கா தான் அந்த பாட்டிலே த்ரூ அவுட்டா இருக்கு. பிர்கா ஃபீல், அந்த வளைவு நெளிவுகள். ஸோ அதுதான் நீங்க த்ரூ அவுட்டாவே அந்த பாட்டில் சஸ்டெயின் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, யூ கெட் இட். அப்சல்யூட்லி. அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஹெட்ஃபோனில் கேட்கும்போது சவுண்டு நல்லா இருக்கு, ஹெட்ஃபோனை நீக்கி கேட்கும்போது சவுண்டு ஒழுங்காக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ அவருக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சீனு? இல்லை ஆக்சுவலாக அதுதான், நம்ம இந்த ஸ்மியூல்லே ரெக்கார்ட் பண்ணுறப்ப எப்போவுமே நம்ம ஸ்டுடியோவில் என்ன பண்ணுவோம்னா ரெக்கார்டிங்கில் ஹெட்ஃபோன்ஸில் கேட்குறப்ப நம்ம பாடுறது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி. பட் அங்கே மானிட்டர்ஸில் அங்கே போய் கேட்குறப்ப ஸ்டுடியோ மானிட்டர்ஸில் சில இடம்லாம் ஐயோ, அப்போ நம்மளே சொல்லுவோம், மியூசிக் டைரக்டர் நம்ம சொல்லலாம் இந்த இடம் நான் திருப்பி பாடுறேன்னு, இல்லை அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா அப்போதான் அந்த இது தெரியும் அந்த சேனலில். இதை பற்றி ஆக்சுவலாக இன்னும் நமிதா கேன் ஆட் டு திஸ். அப்சல்யூட்லி நமிதா. அவங்க ஆக்சுவலி அவ்வளோ கொஸ்டின் எனக்கு சரியா புரியல. இல்லை அது ஏன் அப்படின்னா அந்த ஸ்மியூல் ரிலேட்டடாக அதை கேட்டிருக்காரு. அதாவது அவருக்கு இயர்ஃபோன்ஸில் கேட்கும்போது அவருக்கு வாய்ஸ் வந்து இனஃபா கேட்குதான். பட் அதை பாடி ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஹி இஸ் நாட் ஹியரிங் ஹிம்செல்ஃப் தட் மச். அவர் பர்சீவ் பண்ண அளவுக்கு அவ்வளோ லவுடா வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. லவுடா வரலன்னு சொல்றாரா இல்ல கிளியரா வரலன்னு சொல்றாரா? லவுடான்னு சொல்றாரு. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். எப்படி தெரியுமா நமிதா, இது வந்து இப்போ நம்ம சில பாட்டெல்லாம் வந்து வென் ரெக்கார்டிங் குவாலிட்டி கம்மியாக வரப்ப நம்ம வந்து ஹெட்ஃபோன்ஸ் ப்ளீஸ் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் டு லிசன் டு திஸ்னே நம்ம ஸ்பெசிஃபிக்காக போடுவோம். ஏன் அப்படின்னா ஹெட்ஃபோன்ஸ் வந்து எல்லாம் அந்த சின்ன சின்ன மைன்யூட் சவுண்ட்ஸு, அந்த எக்கோ, அந்த ரிவர்பு அது எல்லாமே கொடுக்கும்.
ஸ்பீக்கர்ல வந்து நம்ம 2 நார்மல் ஸ்பீக்கர்ல 2.1 சேனல்லையோ 5.1 சேனல்லையோ கேட்கறப்ப நம்மளுக்கு அது அந்த அளவுக்கு பிரிச்சு கொடுக்காது. அப்ப நம்ம அந்த 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 எஃபெக்ட் இருக்காது. அதனாலதான் நம்ம ஸ்பீக்கர்லயே சில பாட்டு நல்லா கேக்குதுன்னா ஹெட்போன்ஸ்ல சூப்பரா கேட்கும். இது கான்செப்ட். இது ஏன் ஆக்சுவலி அது கரெக்ட் தான். ஆமா. சில அதுதான் பாட்டுலாம் வந்து சில பாட்டு நம்ம ஸ்டுடியோல போய் பாடுறோம்னா அந்த பாட்டு வந்து நம்ம ஹெட்போன்ஸ்ல கேட்கறதுக்கும் ஸ்பீக்கர்ல கேட்கறதுக்கும் அவர் சொன்ன மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். சிலதெல்லாம் வந்து ஹெட்போன்ஸ்ல சரியா கேட்காது, ஸ்பீக்கர்ல கேட்கும். சிலது வந்து ஸ்பீக்கர்ல கேட்காது, ஹெட்போன்ஸ்ல கேட்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் எப்பவுமே இருக்கும் தான். அப்சல்யூட்லி. ஸோ அதுக்கு பெஸ்ட் ஃபிக்ஸ் என்னன்னு ஒரு ஆடியன்ஸே சொல்லியிருக்காரு ஆக்சுவலா. இந்த தாடிக்குள்ள வந்து மைக்க சொருக்கி வச்சுட்டு பாடினா நல்லா கேட்குமா? என்ன லாஜிக் மக்கள் சொல்றாங்க. என்ன மாதிரியான ஒரு லாஜிக் பா. அப்ப ஃபீமேல் எப்படி பாடுவாங்க? நம்ம கோபிநாத் தான் சொல்லிருக்காரு அத. அப்படியே காத்துறேன் உங்களுக்கு. இல்ல அப்ப லேடிஸ் எப்படி பாடுவாங்கன்னு நான் கேக்குறேன். தாடி வாங்கிக்கணும், வேற ஒண்ணும் கூட ஒன்னும் பிரச்சனை கிடையாது. வட பண்ணிக்க போனா நிறைய கிடைக்கும் வாடகைக்கு, வாங்கி வச்சுட்டு பாடிட்டா நல்லா பாடலாம். சிம்பிள். இந்த மாதிரி சிம்பிளான சொல்யூஷன்லாம் மக்கள் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி மக்களே. ஸோ கிரேட். ஸோ இது நம்ம இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டோம். ப்ராமிசிங் ஜாயின்ஸையும் பார்த்துட்டோம். நிஜமாவே வந்து தி எபிசோட் அகெயின் வாஸ் கிரேஸ்ட் பை 200 people கன்சிஸ்டன்ட்லி ஆல் த்ரூ. இது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுறது வந்து நம்மிட்டா இஸ் லைக் வாட் எவர் இஸ் கோயிங் ஆன் தி பேஜ். அதை தவிர இந்த வாட்ச் பார்ட்டிலாம் போடுவாங்க. என் ஒய்ஃபே ஹாலில் உட்காந்து வாட்ச் பார்ட்டி போட்டுட்டு இருப்பா. எங்க சொந்தக்காரங்களா அவளோட வாட்ச் பார்ட்டி மூலமா தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த கவுண்ட்ல இதுல வராது. ஸோ கன்சிஸ்டன்ட்லி 230 to 250 people ஆர் வாட்சிங் அஸ் லைவ். இந்த சப்போர்ட் வந்து வாரம் எங்களுக்கு இருக்கு. ஒரு எபிசோடும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது. அதே மாதிரி வந்து எங்களோட ஹியூஜ் டீம்ல ஹெல்பிங் ஈச் அதர். அப்சல்யூட்லி அப்படிதான் கண்டிப்பா சொல்லணும். அதே மாதிரி வந்து மென்டார்ஸ்க்கும் வந்து அவ்வளவு ஒரு பொறுமை. we also do a YouTube live once a week where we handle queries. அவங்க வந்து லைவ்ல வந்து கேட்பாங்க, queriesலாம் கேட்பாங்க. அதுதான் அந்த சீனு வாஸ் ரெஃபரிங் டு. ஸோ நேற்று கேட்டிருந்தாங்க கத்தி, இப்போ ஹை பிச் போனோன்னா கத்தி பாடினா வருமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதுக்காக தான் பதில் கொடுத்திருந்தாரு நேற்று ஆக்சுவலா சீனு. அப்படி பார்த்தா எனக்கு எல்லா பாட்டுமே ஆக்சுவலா ஹை பிச் வரணும். ஏன்னா எனக்கு வாய்ஸே கொஞ்சம் சத்தமான வாய்ஸ் தான். நான் ரகசியமா என் ஒய்ஃப் கிட்ட பேசலாம், பக்கத்து வீட்டு மாதிரி கேட்கும். ஸோ அதனால எனக்கு ஈஸியா ஹை பிச் வருமானம் எனக்கு தெரியாது. இல்லை அப்படி கிடையாது அப்படிங்கிறது தான் சீனு நேற்று வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி நமிதா, இஸ் தேர் எனிதிங் தட் யூ வாண்ட் டு கிவ் அஸ் சம் டிப்ஸ்? லைக் நீங்க நிறைய தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் வாய்ஸ் மெயின்டெனன்ஸா இருக்கலாம், இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த சங்கதிஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு விழணும் அப்படிங்கிறதுலாம் ஏதாவது ரகசியம் இருக்கா? இருந்தா எனக்கே கொஞ்சம் தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும். நானும் வந்து ஆக்சுவலா காலங்காத்தால 4 மணிக்கு குளிர் காலத்துல வந்து டெல்லியில எல்லாம் ஏந்து பார்த்து கையில ஒரு குச்சியை வச்சு இங்க தொண்டையில குத்திலாம் பார்த்த பிறகா வருமானம் அப்பவுமே எனக்கு வரல. புரியல. தட் இஸ் ஆல்சோ ஒரு டெக்னிக். நான் அப்புறமா உங்களுக்கு சொல்லிருக்கேன். பட் இப்போ வந்து உங்ககிட்ட நான் கத்துக்கணும்னு விரும்புறேன். அந்த மாதிரி ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கா? ஏதாவது வாய்ஸ்? நீங்க இப்போ வால்யூம் சொல்லும்போது தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. என்னன்னா வந்து இந்த சில பேருக்கு வந்து வாய்ஸோட வால்யூமே ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ எனக்குலாம் வந்து வாய்ஸ் லெவல்னா வாய்ஸ் வால்யூம், ஓகேவா? ஸோ வாய்ஸ் லெவல் வந்து எனக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ நான் சின்ன வயசுல பாட்டு கிளாஸ் போகும்போதெல்லாம் எங்க அம்மா வந்து, எங்க ஃபேமிலியில மியூசிக் யாருக்குமே தெரியாது. ஸோ எங்க அம்மா வந்து டீச்சர் கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி இவ பாடும்போது மட்டும் சத்தமே நிறைய வர மாட்டேங்குது, மற்றவங்க எல்லாம் பாடும்போது ரொம்ப லவுடா பாடுறாங்க, ஏன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா வந்து நம்மளோட வாய்ஸோட குவாலிட்டி டசன்ட் மீன் அந்த வால்யூம். சாஃப்டா இருந்தாலும் லவுடா இருந்தாலும் இட்ஸ் ஹவு வி சிங். இப்போ சாஃப்டான வாய்ஸ் இருக்கிறவங்களுக்காக கண்டுபிடிச்சதான் மைக் இல்ல. கரெக்ட். அப்புறம் எதுக்கு மைக் கண்டுபிடிச்சாங்க? நம்ம எல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக தான். ஆமா. ஸோ நம்மளோட வால்யூம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கத்தி லவுடா ஸ்ட்ரெயின் பண்ணி பாடணும்னு அவசியமே இல்லை. இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கூட கேட்டிருக்காங்க. நான் மியூசிக் ஸ்கூல் வச்சிருக்கேன் அண்ணா நகர்ல. ஸோ நிறைய டீச்சர்ஸ், நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கவளோட வாய்ஸ் யாருக்கும் கேட்க முடியல பாடுறது அப்படின்னு சொல்லும்போது நான் இதான் சொல்றேன், நோ நீட் டு ஸ்ட்ரெயின். புரியுது. அதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிருக்கும் போதும் எங்கேயாச்சும் நம்மளுக்கு ஸ்ட்ரெயினோ இல்லை ஏதாச்சும் ஒரு டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா அப்பவே வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம பாட வேணாம். ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் பாடலாம். ஆர் உங்க ஸ்ட்ரெயின் போற வரைக்கும் 1 வீக்கா இருந்தாலும் விட்டுட்டு அதுக்கப்புறம் பாடலாம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா அப்புறம் 1 வருஷம் 1.5 வருஷம் பாட முடியாம ஆயிடும். நிறைய பேர் அந்த மாதிரி எஃபெக்ட் ஆகனவங்களும் இருக்காங்க. ஆமா ஆமா. அப்சல்யூட்லி. யூஸ் ஆஃப் யுவர் வாய்ஸ் ப்ராப்பர்லி வந்து அந்த ஒரு ப்ராப்பர் யூஸ் ஆஃப் வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நமிதா, ஹவு டஸ் தி அதர் வே அரௌண்ட் ஒர்க்ஸ்? இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நேச்சுரலி கொஞ்சம் லவுடர் வாய்ஸ் ஆக்சுவலாக. ஸோ மெலடியஸ் சாங்ஸ்லாம் எடுத்து பாடும்போது நிறைய பேர் எனக்கு வந்து
நீ ரொம்ப லவுடா பாடுற, யூ ஹேவ் டு கண்ட்ரோல் இட்னு சொல்ல ஆரம்பிச்சு, நான் ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரொம்ப இப்போ சீனு சுஷ்மிதாலாம் என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்ப நீ ஓப்பனா பாடுறதே விட்டுட்ட, கண்ட்ரோல் பண்ணி ஓப்பனா பாடுறதே விட்டுட்ட. அந்த பேலன்ஸ் எப்படி ஸ்ட்ரைக் பண்றது? ஆக்சுவலி லவுடா இருக்கிறவங்களும் கண்ட்ரோல் பண்ணணும்னு கிடையாது. நானுமே வந்து ரொம்ப நாளா வந்து மெலடினா சாஃப்டா தான் பாடணும் அப்படின்னு இருந்தேன். ஓகே. அப்போதான் நிறைய பேர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, மெலடினா சாஃப்டா பாடுறது கிடையாது, மெலடினாலும் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா தான் பாடணும். ஆனா அந்த வாய்ஸ் கண்ட்ரோல் தான் இருக்கணும். இப்போ நீங்க லவுடா பாடுறீங்கன்னா அதை விட உங்களால லவுடா பாட முடியும். கரெக்டா? கரெக்ட், அப்சல்யூட்லி எஸ். ஸோ உங்களோட லவுடா இருக்கிற வாய்ஸ் தான் உங்களோட சாஃப்ட் வாய்ஸ்னா வை டு யூ சேஞ்ச் இட்? அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே. So it is all about bringing in the feel that matters அப்படின்றீங்க. ஆமா. throw up அந்த a voice. டைனமிக்ஸ் இப்போ வந்து டைனமிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதான் வந்து சாஃப்ட் டு லவுட், லவுட் டு சாஃப்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவங்க ஒரு கிளியர் ரெஃபரன்ஸ் சூஃபி சிங்கர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்களோட ரேஞ்ச் இப்போ இவர் நம்ம அவர் யார், கைலாஷ் கேர், அவருக்கு சாஃப்ட் வாய்ஸ்னா இப்போ அவர் பாடுற ரேஞ்ச் நம்மளோட ஃபால்ஸ் வந்து அவங்களுக்கு மிட்டா இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் நமிதா, உங்க நேச்சுரலா உங்க வாய்ஸ் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும்னு சொல்றாங்க. ரொம்ப ஆல்டர்லாம் பண்ணக்கூடாது நம்ம. உங்க வாய்ஸ் வந்து லவுட் வாய்ஸ்னா அதுதான் உங்க வாய்ஸ், அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னு தான் பார்க்கணும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கிடையவே கிடையாது. அதே மாதிரி சாஃப்ட் வாய்ஸ் இருக்கிறவங்களுக்கும் அது டிஸ்அட்வான்டேஜ் கிடையவே கிடையாது. அதை வச்சு நீங்க எப்படி பாடலாம். Okay. அது மட்டும் தான். What you bring out of whatever you have with you is what matters. Exactly. Yes. Super. Fantastic. Great Namita. இப்போ நீங்க அலுங்கரை குலுங்கரை பாடாம இது ஆமா, நிறைய பேர் கேட்டாங்க, நானே சொல்லணும்னு நினைச்சேன். ஆமா, அப்சல்யூட்லி. நானும் பாக்குறேங்க கமெண்ட். கண்டிப்பா உங்க வேலை இல்ல. அதுதான் வேலை. அதுலயே நடுவுல பிஸ்கட் தின்ட்டு சில வேலையை செய்யாம. அது ஒரு வேலை தானே. கரெக்ட், அதுதான் முக்கியமான வேலை. ஆமா, முக்கியமான வேலை. அந்த பிஸ்கட் தின்றது தானே இதெல்லாம் நம்ம செய்யறோம். Of course. கரெக்ட், அப்சல்யூட்லி. ஆமா, அதான் என்னோட பாலிசியே. எதுக்கு வாழ்றோம்? சாப்பிடுறதுக்காக தான் வாழ்றோம். அதான் நான் சொல்ல வந்தேன், அந்த பொண்ணே சொல்லிடுச்சு. என்ன வந்து நல்லா தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு. கரெக்ட். தேங்க்ஸ் ஃபார் தி மோட்டிவேஷன். நீங்க பாடுங்க. சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க ஜாலியா. பக்கத்துல டீ இருந்தா முக்கி கூட சாப்பிடுங்க, நல்லா சாஃப்ட்டா இருக்கும். தர மாட்டேங்கிறாங்க மாசல்ல, அவங்க எல்லாம் ப்ரோகிராம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆள்ல கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா குடிச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல சைடுல ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாம் வச்சு கரெக்ட் நாமளே பண்ணி இது என்ன சமையலும் ருசியுமா பாடறிவும் படிக்கிறோம். மல்டிடாஸ்கிங் பண்ணணும்ல. இல்ல, இன்னைக்கு 7:30 தாண்டி நம்ம ஷோ போயிட்டு இருக்கு. அதனால இது போற போக பார்த்தா நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். டின்னர்லாம் அப்படியே சமைச்சினே விஜய் அப்படியே டின்னர் சமைச்சினே அப்படியே சொல்லி கொடுப்பாங்க. ஆமா, பாடுமா நீ, இவர் இல்லனா பேசிட்டே இருப்பாரு. சரி. அல்லுங்குற குலுங்குற ஒரு ஆசை நெஞ்சுல, அத்துங்குற இத்துங்குற ஒண்ணும் பேச தோணல, நடையா நடந்து கிடையா கிடந்து, மின்னுங்குற சின்னுங்குற தழும்போன்னு தழும்புற, அல்லுங்குற குலுங்குற ஒரு ஆசை நெஞ்சுல, அத்துங்குற இத்துங்குற ஒண்ணும் பேச தோணல. அவ்வளவுதான், கை தட்டலாம், முடிஞ்சு போச்சு. முடிச்சிட்டீங்க. இன்னும் வேணுமா? அது செல்லாது, சரணம் பாடணும். ஐயோ, இவ்வளவு அழகா பாட்டு இப்படி புசுக்குன்னு இல்ல எப்படி எரியுங்கிற மாதிரி முடிச்சா எப்படி? சரி. அண்ணா பாடுறீங்களாண்ணா? நான் தன்னா வேணா பாடுறேன், நீ பாடு. சரி. பஞ்சினி பஞ்சுல பதுங்கி வரும் நூலனா, அஞ்சினி அஞ்சுல அடங்கி வரும் நாளனா, நானனனனானனா தானனனனானனா தானனனனானனா அடங்கி நிக்கும் காத்துனா, ஆத்தாடி என்ன ஆத்துன ஆத்துன, காத்தாகி மெல்ல தூத்துன தூத்துன, காதல நீட்டுன கடவுள காட்டுன, அல்லுங்குற குலுங்குற ஒரு ஆசை நெஞ்சுல, அத்துங்குற இத்துங்குற ஒண்ணும் பேச தோணல, நடையா நடந்து கிடையா கிடந்து, மின்னுங்குற சினுங்குற
ஆஹா தழும்போன்னு தழும்புற சூப்பர். ஆரம்பி அந்த சரணம் எண்டுல வந்து சீனுபாய் நீங்க சொன்ன அந்த கூட்டர் எல்லாம் சொல்லுங்க வெலாசிட்டி வெலாசிட்டியா? தெரியாதா? பிசிக்ஸ் ப்ரொஃபஸருங்க அவரு. டெய்லி எங்களுக்கு புதுசு புதுசா சொல்லி கொடுப்பாரு. அந்த காஸ் வேவ் சைன் வேவ் அப்படின்னு தான் சொல்லி அந்த காஸ் வேவ் மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. இப்போ பிரச்சனை என்னன்னா எனக்கு காஸ் வேவ் எப்படி இருக்குன்னே தெரியாது. அதுவே தான் ஆரம்பிக்கணும். இல்லம்மா வெலாசிட்டிங்கிறத நான் என்ன சொல்லுவேன்னா ஐ ரெஃபர் டு தி அந்த சாங்கோட மீட்டர் இருக்குல்ல, அந்த மீட்டர்ல அந்த லிரிக்க கரெக்டா உட்கார வைக்கணும்ல, அதுதான் வந்து அந்த 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 லிரிக்க ஒரு வார்த்தையை எவ்வளவு ஸ்பீடா சொல்லணும் அப்படிங்கறத எம்பசிஸ் பண்ண அந்த வார்த்தையை நான் வெலாசிட்டின்னு டேர்ம் பண்ணிருக்கேன். சோ அதுக்கு நிறைய கண்டுபிடிப்பாரு அவரு. அந்த புறாவோட மூக்கு மாதிரி அந்த பொண்ணுக்கு கான்டெக்ஸ்டே தெரியாம நீங்க புறாவோட மூக்கு நான் எதுக்கு என்ன வேணா கொண்டு வருவாருங்க அவரு. சொல்லுங்க சொல்லுங்க சீரபாய் சொல்லுங்க சொல்லுங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களும் உங்க கண்டுபிடிப்பெல்லாம் போய் சேர வேண்டாமா? கிரேட்டர் தென் லெசர் தென் சிம்பிள் மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு பீக்னா அப்படி தெரியும்ல, பெருசுல இருந்து சின்னதா வருது. அந்த வாய்ஸ வந்து ஹைல இருந்து அப்படி அந்த வால்யூம் கம்மி பண்றது, இந்த ஃப்ளோ வந்து அப்படி அதெல்லாம் அப்படி நேச்சரோட அசோசியேட் பண்ணி நம்ம மைண்ட்ல வச்சிருந்தோம்னா அந்த அருவி மேலே இருந்து கொட்டும் பொழுது அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாரு அவரு. உண்மையா நாகுபாய் இது ஒர்க் ஆகும். நம்ம ஆலாப்லாம் கூட பாட்டு கத்துக்கிறப்ப அதுல கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஆனா இந்த காஸ் வேவ் சைன் வேவ் இதெல்லாம் தான் எனக்கு அந்த காஸ் வேவ் எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்ப நினைச்சு பாருங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். காமர்ஸ் ஸ்டூடெண்ட் கிட்ட காஸ் வேவ் பத்தி பேசுறேன். நீங்க காமர்ஸ் நானும் காமர்ஸ். பாத்தீங்களா? ரைட் சூப்பர். சோ இன்னைக்கு நிஜமாவே ஷோ வந்து ரொம்ப நல்லா போச்சு நமிதா. இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி exciting for us to have you. Definitely amma. I had so much fun. நீங்களா இருந்தீங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நமிதா கிட்ட. I think you know it was like நம்ம ஒருத்தர் ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது when we had this conversation. So absolutely thank you so much Namita. நாகுபாய் அந்த குட்டி ஸ்டோரி பத்தியும் சொல்லிடுங்க, மக்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தா போய் பார்க்கட்டும். நீங்களே சொல்லுங்க அத. So in fact அது கண்டிப்பா சொல்லியே ஆகணும். Namita has a YouTube channel. Namita நீங்க சீனு நீங்க வந்து அந்த குட்டி ஸ்டோரியை பத்தி நீங்க சொன்னீங்க அப்படின்னா இல்ல நமிதா நீங்களே சொல்றீங்களே. Let us hear it from the horse's mouth. Now what you are going to do is first of all you give me the URL of your YouTube channel. அத நான் முன்னாடியே வாங்கி வச்சிருக்கணும். as usual நான் சொதப்பிட்டேன். youtube.com/ நமிதா பாபுன்னு போட்டா வரும்னு நினைக்கிறேன். I'll send you the link. நான் போடுறேன். ஓகே டன். நீங்க இப்ப கூட வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டே நீங்க அத சொன்னீங்கன்னா நான் வாட்ஸ்அப்ல பிக்கப் பண்ணி போட்டுருவேன். ஓகே டன். சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இதுக்காக ஆரம்பிச்சதுதான். நம்ம லாக்டவுன்ல ஆரம்பிச்ச ஒரு கான்செப்ட் தான் குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னன்னு பார்த்தோன்னா வந்து ஒரு சாங் எடுத்துட்டு அந்த சாங்கோட பிஹைண்ட் தி சீன் ஒரு அந்த ரெக்கார்டிங்ல என்ன நடந்துச்சு, அவங்க பாடினவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அவங்களுக்கு எப்படி சான்ஸ் கிடைச்சது, அந்த மாதிரி நிறைய ஜென்ரல் பப்ளிக் தெரியாத ஏதாச்சும் ஒரு குட்டியா ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு வந்து அந்த பாட்டும் பாடிட்டு ஒரு கவர் வெர்ஷன் ஆஃப் த பாட்டு மாதிரி பண்ணிட்டு அந்த ஸ்டோரியை சொல்றது தான் வந்து குட்டி ஸ்டோரியோட கான்செப்ட். ஸோ அரௌண்ட் 9 எபிசோட்ஸ் ஆயிடுச்சு இப்போ. எல்லாரும் கண்டிப்பா போய் பாருங்க. கண்டிப்பா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆமா பிரஸ் பண்ணுங்க. கரெக்ட். ஸ்கிரிப்ட் படி கரெக்ட்டா பேசிறோம். அதெல்லாம் மிஸ் பண்றது கூட. அம்ஸ்டிங்களா? தோ அம்ஸ்டிங். நீங்க அனுப்பிச்சீங்கன்னா அத நான் அப்படியே போட்டுருவேன். என்னமோ ரிப்பீட்டட் ரிக்வெஸ்ட். என்னது ரிப்பீட்டட் ரிக்வெஸ்ட்? ஐயோ விஜி நான் அந்த மெசேஜை படிக்கவே இல்லையே. ஓகே சோ நமிதா எஸ் அனுப்பிச்சிட்டீங்களா? அனுப்பிச்சிட்டீங்களா? டங் டங்னு வந்ததே. டங்கு வேற ஏதோ நிறைய குரூப்ல எல்லா மெசேஜும் வருது. உங்க மெசேஜ் தவிர வந்துச்சு. டங்குன்னு வந்ததே வேற. ஓகே இதுதான் வந்து மக்களே, இதை வந்து நம்ம நமிதாவோட யூடியூப் சேனல். இது கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட்டி ஸ்டோரி இதை வந்து கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து நிஜமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். விக்னேஷ் அதுக்குள்ளே எடுத்து போட்டான் குரூப்ல. இது டேய் பார்த்தாங்கறியாடா டேய், எப்படா இந்த சீட்டு காலியாவோ வந்து உட்கார்றானே பார்த்துட்டு இருக்கிறது விக்னேஷ். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். ஓகே
So Navita, it was great having you on the show. As I said, Thank you so much. Pleasure is mine. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது வந்து 1 hour போன 1.5 மணி நேரம் ஆக்சுவலா போனதே தெரியல. Actually ஆமா போனதே தெரியல. அப்சல்யூட்லி. என்ன ஓகே நமிதாவெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ண சொல்லாதீங்கப்பா. ஏப்பா ஒண்ணில உங்களை பாட சொல்றது தானே. ஏப்பா பாடுங்க ஏதாவது சாங். சீனுனாலாம் கஷ்டப்பட்டு கத்து கொடுத்திருக்காருன்னு சொல்றீங்க. அதனாலதான் ஒரு பணத்தை வாங்க வேண்டாம்னு பாக்குறேன், வேற ஒன்றும் இல்ல. பாய் பிழை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். மன்னிச்சிட்டோம். மன்னிச்சிங்களா? தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ் மாதிரி மன்னிப்பு இன் அட்வான்ஸ். ஓகே, நம்ம வழக்க போல சிக்னேச்சர் சாக்கியே பாடிடுவோம். ஆனா பல்லவி மட்டும் தான் பாடுவேன். எனக்கு ஹை பிட்ச் சாங் வேற தொண்டெல்லாம் போவாது. ஓகே ஓகே. போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, ஓஹோ காதலா ஐ லவ் யூ என்று சொன்னாய் பொன்மணி, இதுதான் காதல் எக்ஸ்பிரஸ் ஒன்லி இருவர் செல்லும் பஸ் பஸ், வேடும் வேளை சக்சஸ் இனி காலை மாலை கிஸ் கிஸ், நாங்கள் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, ஓஹோ காதலா ஐ லவ் யூ என்று சொன்னாய் பொன்மணி. சூப்பர் நாகுபாய். கமெண்ட் பண்ணீங்களே. சிக்னேச்சர் சாங் இது, ரொம்ப பிடிச்ச பாட்டு. நாகுபாய் அந்த நீங்க பாடினதுல எனக்கு பிடிச்ச இடம் தெரியுமா? வேலன் வேலை அப்படின்னீங்கல்ல, அதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து நீ ஒரு காதல் சங்கீதம் பண்ணி வச்சிடுற, அதுதான் பிரச்சனை. அதுல வந்து காதல் அப்படின்னு காதல் அப்படின்னு பாடி வச்சிடுற, போன் பண்ணி திட்டுவாரு பாடி வச்சிருக்கீங்க. சோ ரைட், ஓகே. நமிதா இருக்கும் போதே ஒரு வாட்டி பாடியாச்சு. நமிதா படிச்சிருக்க, செம்மையா பாடுங்க, சூப்பரா பாடுங்க. தேங்க்யூ. இதை நான் அப்படி சொல்றதே நீங்க அப்படி சொல்லணுங்கிறதுக்காக தான். உண்மையாவே நீங்க சூப்பர், கிரேட் நமிதா, இட் வாஸ் கிரேட் ஹேவிங் யூ. So we'll let you go. So kind of you to have spent so much of time with us. நாங்க வந்து பாடறிவோம் படிப்பறிவோம் ஃபேமிலி, the whole family, the 200 people who are watching, plus the mentors, our team, நாங்க எல்லாருமே வந்து உங்களுக்காக நீங்க மேலும் மேலும் நல்லா வளரணும், இன்னும் நிறைய பாடல்கள் பாடணும். இளையராஜா சாரோட மியூசிக்ல எஸ்பெஷலி நீங்க பாடுற பாட்டெல்லாம் நாங்க கேட்கணும். அவர் மட்டும் கிடையாது, எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் பாடுங்க, பட் இளையராஜா சாரோட மியூசிக் டைரக்ஷன்லயும் ஒரு பாட்டு பாடி அதை நாங்க கேட்கணும் அப்படிங்கறதையும் நாங்க ஆசைப்படுறோம். நீங்க மேலும் மேலும் வளரணும். நீங்க எவ்வளவு வளர்ந்தாலும் இந்த ஷோல வந்து நீங்க ஒரு நாள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கிறத நீங்க கண்டிப்பா மறந்துட மாட்டீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு உங்களோட பழகினதுல எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா உங்களுக்கு ஆண்டவன் வந்து நீங்க நினைக்கிறத எல்லாமே, எவ்வளவு ஹைட்ஸ்க்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பூர்த்தி செய்யணும் அப்படிங்கறத நாங்க மனசார வேண்டிக்கிறோம். நமிதா, thank you so much, means a lot. Thank you so much. You are such a talent, you are such a human being, most importantly, so that will definitely take you places. Thank you. Right, so we'll let you go. Namita, thank you so much to have spent. Thank you so much. All the best to all of you. பிராக்டிஸ் மட்டும் நிறுத்திடாதீங்க. கண்டிப்பா இப்போ வரலனா கூட நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பா வரும். So don't lose hope, keep practicing. அவ்வளவுதான். ரைட், ஓகே நமிதா. சோ நாங்க இன்னொரு 5 நிமிஷம் வளர்ற வேலை எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நாங்க முடிச்சிட்டு அப்புறமா நாங்க wrap up பண்ணிக்கிறோம். So thank you so much. Bye. Thank you. Bye bye. See you. Bye ma. So Sinu bhai, நிஜமாவே I think it was an episode that was like ஆமால. நான் இன்னைக்கு வந்து it was not like as usual review episode மாதிரி இல்லாம, correct, ஏதோ ஒரு மியூசிக்கல் டிஸ்கஷன் மாதிரி போச்சு. and awesome, such a nice person. சத்தியமா நிஜமாவே வந்து seriously I have to thank you Sinu for the suggestion and most importantly bringing her onto the show. And நிஜமாவே Sinu, உங்களோட edits were வேற level today. நிஜமாவே அந்த வீடியோ எடிட்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. thank you. உங்களோட ப்ரொமோஷன் வந்து இப்ப தெரிக்க விடுது. நிஜமாவே அதுதான் சொல்லணும். என்ன அவரே போயிட்டாரு, என்ன மட்டும் விட்டுட்டு. என்ன பேசுறது? நாகுபாய் வருவீங்களா மறுபடியும்? கரண்ட் போயிடுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. சரி மக்களே, இன்னைக்கு எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையாவே இந்த நம்ம எங்க வேணா என்ன வேணா பேசலாம், பட் கமிங் பேக் டு த பாயிண்ட், இந்த பாடறிவோம் படிப்பறிவோமோட மோட்டோ இஸ் லைக், நான் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லித்தரோம்.
எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க சொல்லித்தரோம் அப்படிங்கிறத விட எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்லித்தரோம். நீங்க அதை எப்படி பர்சீவ் பண்ணிக்கிறீங்க, நீங்க அதை பர்சீவ் பண்ணிட்டு நீங்க இவ்வளோ பேர் வாட்ச் பண்றீங்க, இவ்வளோ பேர் பேஜை ஃபாலோ பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுலேருந்து ஒருத்தர் நல்லா பாடினா கூட, ஈவன் இஃப் ஒன் கெட்ஸ் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட் அப்படின்னா வி ஆர் ரியலி ஹாப்பி அபவுட் இட் உண்மையாகவே. ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் நாங்கள் போடுறோம், அவ்வளோ அவ்வளோ அந்த ஆசையோட இதை இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். நாங்கள் ஒரு சாங் செலக்ட் பண்ணுறப்ப கூட வீல் அவ்வளோ சஜஷன்ஸ் போகும், இது சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை இதுதான். ஏன்னா வி ஹவ் பீன் இன் ஸ்மியூல் ஃபார் லைக் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக ஸ்மியூலில் இருக்கமா. அப்போ பார்க்குறோம் மக்கள் எதை நிறைய பாடுறாங்க, எந்த பாட்டில் நிறையா தப்பு பண்ணியிருக்காங்க, எந்த பாட்டு வந்து நிறைய ஜாயின்ஸ் போகுது. ஸோ இப்படிலாம் பார்க்குறோம். ஸோ அதில் வந்து தெரியும் இந்த பாட்டு அப்படின்னு நாங்கள் சூஸ் பண்ணுவோம். அப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், வேர் பீப்புள் ஸ்ட்ரகிள், எந்த விஷயத்த சொல்லி கொடுத்தா வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் நாங்கள் வந்து ஒவ்வொன்றும் வந்து டிஸ்கஷன் வந்து 1 மணி நேரம் போகும். ஏன்னா சண்டைலாம் நடக்கும், இது என்ன இதில் தேவையில்லை. நீங்கள் அந்த அளவுக்கு வந்து வி ஆர் புட்டிங் எஃபர்ட். ஸோ நீங்கள் அதுலேருந்து கற்றுண்டீங்கன்னா வீல் பி ரியலி ரியலி ஹாப்பி. அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் வர வரைக்கும் நீங்கள் சமாளிச்சிருந்தீங்களா? சமாளிக்கல, நான் கொஞ்சம் சில விஷயம்லாம் சொல்லணும்னு நினைச்சேன், அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். சூப்பர் சூப்பர் சீனுபாய். திடீர்னு நான் காணா போயிட்டேன். நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. அப்புறமா கமெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு நான் காணா போயிட்டேன் அப்படின்னு. கரண்ட் எல்லாம் போல, என்னமோ திடீர்னு ஆயிடுச்சு, என்னமோ தெரியல, என்னமோ தெரியல. சோ நாளையோட பாட்டு நம்ம வந்து பாட்டெல்லாம் பாடி காமிச்சேன், அதெல்லாம் வரலையா? ஐயே இல்ல பாட்டு எது பாடுனீங்க? கல்யாண தென்னிலா. கல்யாண தென்னிலாம் வரல. அதுதான் நாளையோட பாட்டு. எப்படி வளர்ந்து பாத்தீங்களா? இப்ப நீங்க ஒரு வாட்டி அந்த பல்லவி நீங்க பாடிடுங்க, நான் ஏற்கனவே பாடி. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. நாளைக்கு பாட்டு வந்து என்ன அப்படின்னா, சீனுபாய் தப்பெல்லாம் கண்டுபிடிக்க கூடாது, ஓகே? கல்யாண தென்னிலா காய்ச்சாத பாலிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா. அவ்வளவுதான், ஓகேவா? இப்பதான் நான் பாடுவேன், அதுக்கு மேல பாட நான் மாட்டிப்பேன். இப்பதான் நான் பாடுவேன், ஏன் தெரியுமா? அப்பதான் டிஃபரன்ஸ் தெரியும். எதுக்கு இப்படி பப்ளிக்கே மாறத்தான் ஆகணும்? நல்ல நம்ம அப்புறமா படிக்கலாம், போன்ல படிக்கலாம், ஓகேவா? வாய்ஸ் பிரேக் ஆகுது பாருங்க, ஏதோ இன்டர்நெட் இஷ்யூ இருக்கு சீனுபாய் உங்க பாருங்க, ஒண்ணுமே கேட்கல. பாத்துக்கோங்க, இந்த மாதிரி ஓபி அடிக்க கூடாது, நல்லா கத்துக்கணும், நல்லா பாடணும், அவ்வளவுதான். கத்துக்கிறேன். அதாவது நாளைக்கு தானே எபிசோட, கத்துனதுக்கு அப்புறமா சொல்லுங்க. நாளைக்கு எதுவும் நம்மளோட பெஸ்ட் மென்டர் வேற. இப்ப உளரக்கூடாது, நம்ம நாளைக்கு யாருன்னு சொல்லக்கூடாது. நம்ம நான் பெஸ்ட் மென்டர் தான் சொன்னேன், 4 பேருமே பெஸ்ட் தான், அதனால பிரச்சனை கிடையாது. சோ நாளைக்கு நாங்க வந்து இது போடுவோம், ப்ரோமோ போடுவோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யாரு மென்டார் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ சூப்பர். இன்னைக்குதான் இன்னைக்குதான் லாங்கஸ்ட் எபிசோட் ஆஃப் பாடல். ஆல்மோஸ்ட் 2 hours இருந்திருக்கோம். எனக்கு தெரியல, சத்தியமா எனக்கு தெரியல. சங்கர் சொல்றாரு, யூ ஆர் லக்கி டு கெட் சச் பீப்புள் அரவுண்ட் யூ. அப்சல்யூட்லி சங்கர், வித்வுட் எனி டவுட். அதுதான் உண்மை, ஆணித்தனமான உண்மை. அதுதான், இந்த மாதிரி பீப்புள் இந்த மாதிரி இருந்தும் நான் அந்த மாதிரி பாடிட்டு இருக்கேன் அப்படிங்கறதா கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. சோ இருந்தாலும் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பாட கத்துக்கிறதுக்கான டைம் இல்லாம போயிடுச்சு இப்போ, அதுதான் உண்மை. பட் எனிவேஸ், கண்டிப்பா கத்துட்டு நானும் வந்து, அதாவது பூவோட சேர்ந்தா நாரும் மணக்கும் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி நானும் மணந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸோ மச் ஆஃப் சப்போர்ட். 2 மணி நேரம் ஆகியும் வந்து எல்லாருமே இங்கே தான் இருக்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. நான் போலன்னா பரவாயில்ல, நீங்களா போகாம இங்க இருக்கீங்க. யாரோ வந்து சுஷ்மிதா மேடம்னு போட்டுருக்காங்க, நாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. நாளைக்கு மென்டர் சுஷ்மிதா நாங்க சொன்னோமா? நாங்க சொல்லவே சைக்கிள்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அந்த சைக்கிள் நினைச்சிட்டாங்க போல இருக்கு. ஆமா. சோ அதனால அந்த சைக்கிள்ல நாங்க ஃபாலோ பண்றது இல்லைங்க. குப்புற விழுந்துட்டோங்க, மீசையில மண்ணு ஓட்டலைங்க, ஏன்னா எனக்கு மீசே இல்லைங்க. சோ ஆமா, நாளைக்கு வந்து சுஷ்மிதா தான் மென்டார். இது சொல்றதுல என்ன ஆயிட போகுது, சுஷ்மிதா தான் நாளைக்கு மென்டார். அவங்க தான் கல்யாண தேனில வந்து சொல்லிக் கொடுக்க போறாங்க. ஆனா நாங்க மென்டியாருன்னு சொல்ல மாட்டோமே, அது நாளைக்கு தான் தெரியும், ஓகேவா? சோ கிரேட். So thank you so much for all your support மக்களே. It was fantastic doing this show today. Longest show of பாடறிவோம் படிப்பறிவோம். Definitely will go into the history that for couple of things, the longest so far. Number 2, we had a playback singer amongst us today, and of course அவங்க playback singer மாதிரி அவங்க நடந்துக்கல, ரொம்ப சாதாரணமா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அவ்வளோ அழகா பேசிட்டு அவ்வளோ அழகா நமக்கு. அதுதான் நாகுபாய், it's not important to bring some star or playback singer. நம்ம மக்களை அட்ரஸ் பண்ணி
அவங்களோட இப்ப லாட் ஆஃப் பீப்புள் செட் தட் as well. கரெக்ட். So அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்சல்யூட்லி. ஸோ அதுதான் உண்மை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சீனு. இட் வாஸ் கிரேட் லேர்னிங் Super. ஃப்ரம் யூ திஸ் வீக். யுவர் ரிவ்யூஸ் வேர் ஆல்வேஸ் ஆஸ் ஆல்வேஸ் ஆன் த பாயிண்ட். சூப்பராக கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதோட நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிப்போம். ஸோ இது பாடறிவோம் படிப்பறிவோம். பாய். பாய்.